அத்தியாயம் 1. மழை பின்னி எடுத்துக் கொண்டிருந்தது. வைப்பர்கள் ஒதுக்கி தள்ள தள்ள உடனே மறைந்தது. 10 அடி தள்ளி எதுவும் தெரியவில்லை. சாலையில் எங்கே பள்ளம் எங்கே மேடென்று புரியவில்லை. காரை ஓரங்கட்டி நிறுத்தினான் ரஜத். கார் டாப்பில் தடதடவென்று கட்டையால் அடித்த மாதிரி மழை விழுந்து கொண்டிருந்தது. ஏற்றிவிடப்பட்ட எல்லா கண்ணாடிகளிலும் கொசகொசவென்று நீர் நெளிந்தது. ஹெட்லைட்டை அணைத்ததும் பிரபஞ்சமே இருட்டாயிற்று. நெஞ்சின் துடிப்பு அதிகரித்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. காரின் உள் விளக்கை போட்டான். பக்கத்து சீட்டில் ஷியாமின் கைப்பை இருந்தது. அதில் நிச்சயம் சிகரெட் இருக்கும். எடுத்து புகைக்கலாமா என்று யோசித்தான். இருந்தது. கிளிக். புகை வெளியேற 1/4 இன்ச் தன் பக்க கண்ணாடியை இறக்கினான். அந்த இடைவெளிக்குள் மழை சீற்றமாக துப்பியது. விரல்களுக்கிடையில் சிகரெட் நடுங்கியது. தூரத்தில் ஒரு ஜோடி ஹெட்லைட்ஸ் நெருங்கின. போலீஸ் வேனாக இருந்து கிட்டே வந்து நிறுத்தி கேள்வி கேட்பார்களா? உடனே உள்விளக்கை அணைத்தான். யார் சார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க என்றால், மழை ஜாஸ்தியா இருக்கிறதால ஓட்டுறதுக்கு சிரமமா இருக்கு, அதான் குறையட்டுமேனு வெயிட் பண்றேன் என்று சொல்ல வேண்டும். இது உங்க காரா? லைசன்ஸ் இருக்கா என்றால், இது என் ஃப்ரெண்டு ஷியாமோட கார், என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு என்று சொல்ல வேண்டும். பின் சீட்ல யார் அது என்றால், என் ஃப்ரெண்டு ஷியாம் தான் என்று சொல்ல வேண்டும். அவருக்கு என்ன, ஏன் படுத்திருக்காரு என்றால், உடம்பு சரியில்லை, ஜுரம், ஆஸ்பத்திரிக்கு தான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் என்று சொல்ல வேண்டும். ஊருக்கு வெளியில் ஆஸ்பத்திரி இருக்கு என்றால், வழி தப்பி வந்துட்டேன், பக்கத்துல நல்ல ஆஸ்பத்திரி எங்க சார் இருக்கு என்று விசாரிக்க வேண்டும். அந்த இரட்டை வெளிச்சங்களுக்கு சொந்தமான லாரி இந்த மாருதியை பற்றி சட்டை செய்யாமல் தண்ணீரை அள்ளி இறைத்து கொண்டு கடந்து போனதும் ரஜத் பெருமூச்சு விட்டான். சிகரெட் முனை வெளிச்சத்தில் கவனம் பதித்தான். உள் விளக்கை போட்டான். திரும்பி பின் சீட்டில் ஷியாமை பார்த்தான். உடனே கழுத்தை திருப்பிக் கொண்டு விளக்கை அணைத்து விட்டான். அவன் நரம்பெல்லாம் சிலிர்ப்பு ஓடி அடங்கியது. ஷியாம், 7-8 வருடங்களுக்கு முன்பு நீயும் நானும் பழகிய நாட்கள். தொண்டைக்குழி அதிர எப்படி சிரிப்பாய். இன்னைக்கு எல்லாரும் பணம் துரத்துறது ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மனுஷத்தனம் மாறாம நாம கடக்கிற ஒவ்வொரு நாளும் சொர்க்க வாழ்க்கை ரஜத் என்று நீ அடிக்கடி சொல்லும் தத்துவத்தை தானே இப்போது நான் ஒவ்வொரு வருட புது டைரியின் முதல் பக்கத்திலும் எழுதி கொண்டிருக்கிறேன். எங்கே தடம் புரண்டாய் ஷியாம்? நம்பவே முடியாத அளவுக்கு எப்படி மாறினாய்? உன்னை எந்த அளவுக்கு நேசித்தேனோ அந்த அளவுக்கு வெறுக்கும் அளவுக்கு உன்னுள் 1000 மாற்றங்கள் நிகழ்ந்ததெப்படி? மனுஷத்தனத்திலிருந்து மாறி மிருகமானாய். இதோ இப்போது பிணமாக. உனக்காக அனுதாபப்படவோ அஞ்சலி செலுத்தவோ தோன்றவில்லை ஷியாம். இன்னும் கூட எனக்கு ஆத்திரமாகத்தான் இருக்கிறது. மாலினியை பொறுத்தவரை உன் மரணம் அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை. உன்னுடைய கழுகு பிடியிலிருந்து கொஞ்ச நாளைக்கு துக்கப்படத்தான் செய்வாள். ஆனால் கண்டிப்பாக காலம் அவள் உதடுகளுக்கு புன்னகையை கொண்டு வந்து தரும். அவள் புன்னகையை பற்றி 100 கவிதைகள் எழுதி காட்டிய நீதானா அவள் உடம்பெங்கும் புகையும் சிகரெட்டால் புண்ணாக்கியது? மாய்ந்து மாய்ந்து எப்படியெல்லாம் காதலித்தாய். அவள் வெட்டி எடுத்த நகத் துணுக்கை கூட புதைப்பொருள் ஆராய்ச்சியாளனைப் போல் பத்திரப்படுத்தினாயே. அவள் உதடு துடைத்த நாப்கினில்தான் உன் உதடு துடைப்பேன் என்று போரில் வென்ற இராணுவ தளபதி போல சொல்லிக் கொள்வாயே. என் தேவதை என்பாயேடா முட்டாள். தேவதையை ஆராதிக்க வேண்டுமே ஒழிய சித்திரவதை செய்யக்கூடாதென்று உனக்கு தெரியாமல் போனதெப்படி? உன் சுயரூபம் வேறென்று தெரியாமல் போனதால் மடத்தனமாக உன் காதலுக்கு தூது போய் உங்கள் காதலை வளர்த்து உங்கள் திருட்டு கல்யாணத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸில் சாட்சி கையெழுத்து போட்டு, ஆனால் அதற்கெல்லாம் பரிகாரம் தேடும் சந்தர்ப்பம்தான் இது. மழை சற்று ஓய்ந்திருந்தது. ரஜத் சிகரெட்டை வெளியே சுண்டினான். காரை ஸ்டார்ட் செய்தான். நிதானமாக ஓட்டத் துவங்கினான். சாலையில் எதிர்வாகனங்கள் எதுவும் இல்லை. மழைத்துளிகள் ஹெட்லைட்டின் எல்லைக்குள் பிரவேசித்ததும் வைரங்களாக மாறி வீழ்ந்தன. 1 கிலோமீட்டர் தாண்டியதும் அந்த திறந்தவெளி குப்பை தொட்டி பகுதி. நிதானப்படுத்தினான். 3 ஏரியாக்களின் தினசரி குப்பைகள் லாரி லாரியாக வந்து அந்த புறம்போக்கு பகுதியில் கொட்டப்படுவதை ஃபேக்டரிக்கு செல்லும்போது மூக்கை பிடித்தபடி கவனித்து வைத்தது இப்போது உதவுகிறது. குப்பை மலைகளில் ஒரு மலை அருகே காரை நிறுத்தினான். இறங்கினான். மழை நின்று போயிருந்தது. கர்ச்சீப் எடுத்து மூக்கின் மேல் கட்டிக்கொண்ட பிறகும் நெடி தாக்கியது. குப்பை மலையின் ஒரு பகுதியை தேர்வு செய்தான். சாலையிலிருந்து கண் பார்வையில் அகப்படாத பத்திரப்பகுதி. காருக்கு வந்தான். பின் கதவை திறந்து ஷியாமை தூக்கினான். பின் சீட்டு முழுக்க இரத்த சகதி. ஷியாமின் நெஞ்சு பகுதியின் இரத்தம் தன் உடைகள் மேல் பட்டுவிடாமல் கவனமாக பின்புறமாக கைகளை கொடுத்து தரையில் இறக்கியதும் தரதரவென்று இழுத்து போனான். அந்த சரிவு பகுதியில் அவனை கிடத்தினான். சுற்றும் முற்றும் தேடி ஒரு அகல தகரம் பொறுக்கினான். இப்போது குப்பையின் மேட்டு பகுதியில் நின்று கொண்டு தகரத்தால் குப்பைகளை தள்ளி
ஷியாம் மேல் சரிக்க துவங்கினான். மழை காரணமாக சொதசொதவென்று வழுக்கியது. கால்கள் உள்ளே போயின. அரை மணி நேரத்தில் ஷியாம் குப்பைக்கு அடியில் சமாதி. தகரத்தை வீசி எறிந்தான். நடந்தான். காரை அருகில் இருந்த குளத்திற்கு எடுத்துச் சென்றான். காரில் இருந்த பெட்ரோல் கேனில் தண்ணீர் நிரப்பி எடுத்து ஊற்றி காரின் பின்சீட்டை ஒரு இரத்தப்புள்ளி கூட இல்லாமல் கழுவ நிறைய நேரம் பிடித்தது. தன் கை கால்களை கழுவிக்கொண்டான். மற்றும் ஒரு சிகரெட்டை புகைத்தபடி காரை ஓட்டினான். சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்து பார்க்கிங் பகுதியில் காரை நிறுத்தி பூட்டினான். சாவியை பைக்குள் வைத்துக்கொண்டு நடந்து வெளியேறி மீட்டருக்கு மேல் 10 ரூபாய் கேட்ட ஆட்டோக்காரனிடம் சண்டைக்கு போகாமல் சம்மதித்து ஏறிக்கொண்டான். புரசைவாக்கத்திற்கு போவதற்குள் வேண்டுமென்றே 3 ஆட்டோக்கள் மாறினான். தன் தெருவுக்கு 3வது தெருவிலேயே இறங்கிக் கொண்டு ஆட்டோ போனதும் நடந்தான். ரஜத் தான் தங்கியிருக்கும் அறைக்கு வந்து சேர்ந்ததும் முதல் காரியமாக குளித்தான். சட்டை பேண்ட் துவைத்து காயப்போட்டான். ஷூக்களை கழுவினான். வேறு உடையில் கட்டிலில் சாய்ந்து கொண்டு அமர்ந்தான். யோசித்தான். எங்கேயாவது தப்பாயிருக்கிறதா? நாளைக்கு என்ன நடக்கும்? ஷியாம் இரவு முழுக்க வீட்டுக்கு வரவில்லை என்று மாலினி பதைப்புடன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுப்பாள். போலீஸ் கார் நம்பர் கேட்கும். சொல்வாள். மிக விரைவில் சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலில் காரை கண்டுபிடித்து விடுவார்கள். ஷியாம் சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ஏதோ ஒரு ரயிலில் எங்கோ போய்விட்டதாக யூகிப்பார்கள். ரஜத் கண்களை மூடினான். மூடியதுமே ரத்தம் அப்பின ஷியாம் நினைவுக்கு வர இமைகளை உதறினான். நெஞ்சுக்கூட்டுக்குள் ஒரு ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. தடக் 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 என்று. அத்தியாயம் 2. மின்சார ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. கதவருகில் கம்பி பிடித்து நின்று மாலை காற்றை முகத்தில் வாங்கி கொண்டிருந்தான் ரஜத். சற்று தள்ளி உட்கார்ந்திருந்த மதுமிதாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் கையில் கடலை பொட்டலம் இருக்க இவன் இங்கிருந்தே காட்டினான். அவள் ஒரு விரலை மடக்கி காட்டிவிட்டு தன் வாயில் போட்டுக்கொண்டாள். அவள் முகத்தின் குறுக்கே காற்றில் வந்து விழுந்த கூந்தல் சுருளை அவள் சரி செய்துவிடக் கூடாதே என்று பதைத்தான். மதுமிதாவோ இயல்பாக அதை சரி செய்து கொள்ள ச போ என்று முன்னெற்றியில் தட்டி அபிநயித்தான். அவள் புரியாமல் வாய் நிறைய கடலையுடன் என்ன என்று அபிநயித்தாள். ஒன்றுமில்லையென இவன் தலையசைக்க மதுமிதா நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு தன் இடத்தை தர்மம் செய்துவிட்டு நின்று கொண்டிருந்தவர்கள் நடுவில் நீந்தி இவனிடம் வந்தாள். என்ன சொன்னீங்க ரஜத்? இத கேட்கறதுக்காக நீ இத்தனை பேருக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு வரணும். ஒத்தடமா? பின்ன கொடுத்து வச்சிருக்க வேணாமா? ஏய்! ரஜத் கையில் மிச்ச கடலைகளை கொட்டி காகிதத்தை பறக்க விட்டாள். அது அடுத்த ஜன்னல் வழியாக உள்ளே வந்து ஒரு தாத்தா முகத்தில் படிய சாரி என்று வழிந்தாள். இப்படி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இரு மது. ஏன்? உன் முகத்துல மாறி மாறி வர்ற ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் ரசிக்கிறதுக்கு தான். சரி, முதல்ல என்ன சொன்னீங்க? காத்துல உன் முகத்துல ஹேர் வந்து விழுந்துச்சு. அப்படி பாக்குறப்போ பொயட்டிக்கா இருந்துச்சு. அடுத்த செகண்டே நீ சரி செஞ்சு தொலைச்சிட்ட. அதான் சேன்னு அழுத்துக்கிட்டேன். இப்ப அதே மாதிரி எடுத்து விட்டுக்கட்டுமா? நீயா செஞ்சா நல்லா இருக்காது. அது தானா அமையணும். பாலைவனத்துல விழற மணல் வரிகள் மாதிரி. அதை யாராச்சும் ஆர்ட் டைரக்டர் வச்சு செய்ய முடியுமா? இப்படி கவிதையா பேசியே என்ன வீழ்த்தியாச்சு. காதல் என்ன யுத்தமா? பல பேருக்கு அப்படித்தானே இருக்கு. தப்பு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சிலருக்கு யுத்தம். காதல் இட்செல்ஃப் இஸ் நாட் அ வார். பின்ன காதல் என்ன? அது உணரத்தான் முடியும். ஜூனியர் விகடன்ல 100 பேர் எழுதினாலும் அனுபவிக்காதவங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. வி ஆர் லக்கி. நான் உங்களை காதலிக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? எதுக்கு சொல்லணும்? எந்த அம்மாவாவது தன் குழந்தைகிட்ட நான் உன் மேல பாசமா இருக்கேன் கண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா? நாம 2 பேர்ல யார் அம்மா யார் குழந்தை? சில சமயம் நீ அம்மா, சில சமயம் நான் அம்மா. இந்த விளையாட்டுல அப்பா கிடையாதா? அதுவும் நாம தான். சில சமயம் நீ அப்பா, சில சமயம் நான் அப்பா. விட்டா தாத்தா பாட்டின்னு எல்லாம் சொல்வீங்க. ஏன் ரஜத், ஒரு உண்மை சொல்றீங்களா? ஒண்ணுதானே? பரவாயில்ல சொல்றேன். பம்பாயில இருந்தப்போ உங்க காலேஜ் நாட்கள்ல யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா? பொறாம தான் பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு செட்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் காதலி உண்டு. காதலிக்க ஆரம்பிச்சதுமே பைக் வாங்கிடுவானுங்க. நான் மட்டும் கடைசி வரைக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயின் தான். இப்பதான் பைக் வாங்கிட்டீங்களே, வாங்கி என்ன பிரயோஜனம்? நீ உட்கார மாட்டேன்னு அடம்பிடிக்கிறியே. என் ஃபேமிலியில் யாராச்சும் பார்த்துடுவாங்கங்கிற பயம்தான் காரணம். ஆட்டோ ட்ரெயின் இதில் எல்லாம் அந்த பயம் கொஞ்சம் கம்மி. அஃப்கோர்ஸ் ஆட்டோ எனக்கும் வசதி தான். எப்படி வசதி? செலவு அதிகமாகுதே. ஆகட்டும், 2 கையும் ஃப்ரீயா இருக்குதே. ஏய், நீ இப்படி ஏய் சொல்றத பதிவு செஞ்சு காப்பி ரைட்ஸ் வாங்கிடணும் மதுமிதா. உள்ள இன்ச்சு இன்ச்சா கலக்குது. இதுக்கு ஒரு ஏய் சொல்லுவியே? நோ, சீ, இது சுமார் தான். சரி, காலேஜ் டேஸ்ல சைட்டாவது அடிச்சிங்களா? அது இல்லைன்னா சோறு இறங்குமா? ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வெளியில போறது வேற எதுக்காக? ஒருத்தி கூட உங்க மூஞ்சிய ரசிக்கலையா? பம்பாய் கேர்ள்ஸ் ஒன்ன மாதிரி இழிச்ச வாய்ங்களா?
மினிமம் டொயோட்டோ கார் இருந்தாதான் லுக்கே விடுவாங்க. டொயோட்டோ கார்னு சொன்னதும் எனக்கு என் ஃப்ரெண்டு ஷியாம் ஞாபகம் வருது. அவர்கிட்ட அந்த கார் இருந்துச்சா? இருக்கிறதா நடிச்சாரா? ஆமாம், அதுவும் காதலுக்காகத்தான். மாலினின்னு ஒரு பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பா. பணக்கார வீட்டு பொண்ணு, அவளை காதலிச்சே ஆகிறதுன்னு இவன் சபதம். அதுக்காக தன் ஃப்ரெண்டோட டொயோட்டோ காரை இவன் ஒரு வாரம் மட்டும் வச்சுக்கிட்டு சுற்றி அவளை பிடிச்சிட்டான். அவங்க 2 பேர் காதலும் டெவலப் ஆகிறதுக்கு நான் நிறைய ஹெல்ப் செஞ்சேன். ஒரு ஃப்ராடுக்கு உதவின நீங்களும் ஃப்ராடு செஞ்சதா தானே அர்த்தம்? ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்லலாம்னு 2000 வருஷத்துக்கு முந்தையே பர்மிஷன் கொடுத்திருக்காரே வள்ளுவர். ஒரு பொண்ணை ஏமாத்துறது நல்ல காரியமா? காதல் நல்ல காரியம் இல்லையா? சரி, அப்புறம் என்னாச்சு? உண்மை தெரிஞ்சு அவ கோவப்பட்டாளா? அதான் இல்லை, அவளுக்கு முதல்லயே தெரியுமா இவன் நடிக்கிறதையெல்லாம் நம்புற மாதிரி அவளும் நடிச்சுக்கிட்டு இருந்தாளாம். இது சூப்பர் ஃப்ராடா இருக்கே. அவங்க அப்பா பிரஸ்டீஜ் பார்க்குறவர், பெரிய லட்சாதிபதி. இவங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார்னு தெரிஞ்சுது. அதனால நானும் சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இவங்க 2 பேருக்கும் திருட்டு கல்யாணம் செஞ்சு வச்சோம். அதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா படவா? சாட்சி கையெழுத்து கூட போட்டேன். சரி, இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க? எப்படி இருக்காங்க? ரஜத் அமைதியானான். வெளியே பார்த்தான். ஏன் மௌனம் ஆயிட்டீங்க ரஜத்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு மதுமிதா. வெக்கமா இருக்கா? அவங்க இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றது வெக்கமான விஷயம் இல்ல? என்னங்க இது, இவ்வளவு தூரம் பழகின ஃப்ரெண்டு. அதான் வாழ்க்கை. படிப்பு முடிஞ்சு வேலை தேடி நான் சென்னை வந்துட்டேன். ஷியாமும் மாலினியும் கல்கத்தாவுக்கு போனது தெரியும். கல்கத்தால இருந்து 2-3 தபாலும் எழுதினாங்க. அப்புறம் நான் அனுப்பிச்ச லெட்டர் திரும்பி வந்துடுச்சு. எங்க போனாங்க? மாலினியோட அப்பா சமாதானமானாரா இல்லையா எதுவும் தெரியாது. என்னோட வேற ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறப்பவெல்லாம் விசாரிப்பேன், அவங்களுக்கும் தெரியல. இதை சொல்லும்போது ரஜத்துக்கு கண்கள் கசிந்தன. வெளியே பார்த்தான். ரயிலுக்கு இணையாக சாலையில் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. திடீரென்று பிரகாசமான ரஜத், மதுமிதா, அதோ அதோ அந்த வெள்ள மாருதியில மாலினி போறா. மை குட்னஸ், கிட்டத்தட்ட கத்தி விட்டான். எங்க எங்க? பரபரத்தால் மாலினி. ரஜத் சுட்டிக்காட்டிய அந்த கார் பார்வையை விட்டு மறைந்து விட்டது. நல்லா பாத்தீங்களா ரஜத்? நல்லா பார்த்தேன் மது, அது மாலினி தான். அப்போ காரை ஓட்டினது ஷியாமா தான் இருக்கணும். ச, என்னால் நம்பவே முடியலம்மா. மை காட், அப்போ அவங்க சென்னையில தான் இருக்காங்களா? சத்தியமா எனக்கு சிலிர்க்குது மதுமிதா. சரி, கார் நம்பரை நோட் செஞ்சீங்களா? இல்லையே, எனக்கு தோணலையே. 2 செகண்ட் கூட இருக்காதே, அதுக்குள்ள வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. அவங்க எங்க இருக்காங்கன்னு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் மதுமிதா. ரஜத் தலையை எக்கி சாலையில் நெடுந்தூரம் பார்த்தான். கார்கள் கார்கள் கார்கள். எந்த வெள்ளை மாருதி? அத்தியாயம் 3. எந்த வெள்ளை மாருதி? அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு ரஜத்திற்கு இந்த கேள்வியின் குடைச்சல் அகலவே இல்லை. எங்கே போனாலும் சாலையில் போகிற ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வெள்ளை மாருதிகளை எல்லாம் உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தான். தான் பார்த்தது மாலினியை தானா என்று சந்தேகமே வர ஆரம்பித்து விட்டது. அன்றைக்கு மதுமிதாவும் அவனும் ஒரு பரிசு பொருள் வாங்கி கொண்டு ஸ்பென்சர்ஸ் ஓப்பன் லிப்டில் கீழே இறங்கி கொண்டிருக்கும் போது கீழே ஒரு கடையின் வாசலில் வெளிப்பட்டு நடந்த மாலினியை பார்த்து விட்டான். மதுமிதா, அதோ கீழே வெள்ளை கலர் காட்டன் சேலையில போறாங்க பாரு, அதான் மாலினி. ஐயோ, இந்த லிப்ட் இன்னும் சீக்கிரமா கீழே இறங்கக்கூடாதா? நீ அவங்கள பார்வையில இருந்து தப்ப விட்டுடாத. லிப்ட் கீழே இறங்கி வந்து வெளிப்பட்டு தேடினால் மாலினியை காணோம். வெளியே ஓடிப்போய் தேடி காத்திருந்த 2 வெள்ளை மாருதிகளை கண்காணித்தார்கள். இந்த 2 கார்ல ஒன்னு மாலினியோட தான் இருக்கலாம். எப்படியும் வண்டிக்கு வந்துதானே ஆகணும், வெயிட் பண்ணலாம். அந்த வண்டிகளுக்கு வேறு யார் யாரோ வந்து புறப்பட்டு போய்விட சிரித்த மதுமிதா, உங்களை பார்த்தா ஐயோ பாவமா இருக்கு ரஜத் என்றாள். என்னோட தவிப்பு உனக்கு கிண்டலா இருக்கா? இதே தவிப்பு உங்க ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற மாதிரி தெரியலையே. உங்க அட்ரஸ் அவங்க கிட்ட இருக்குல்ல, கான்டாக்ட் பண்ணியிருக்கலாமே. என் அட்ரஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியா கொடு ப்ளீஸ். ஒரு ஐடியா இருக்கு, ஆனால் காஸ்ட்லி. என்ன? என் நண்பன் ஷியாம் என்கிற முட்டாளே கீழ்கண்ட விலாசத்தில் உடனே என்னை தொடர்பு கொள் அப்படின்னு தினத்தந்தில முழு பக்கம் விளம்பரம் தரலாம். உன்னை உதைக்கலாமான்னு யோசிக்கிறேன். இன்னொரு பிரைட்டான ஐடியா, இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ஒர்க் அவுட் ஆகலாம். என்ன அது? அந்த மாலினி ஒரு கடையிலேருந்து வெளியில் வந்ததை பார்த்தோம்ல, அவங்க அந்த கடையோட ரெகுலர் கஸ்டமராக இருந்தா உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்கலாம். நாட் அ பேட் ஐடியா, வா விசாரிக்கலாம். அந்த கடைக்கு வந்தார்கள். எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ கொஞ்சம் முன்னாடி உங்கள் கடைக்கு வெள்ளை கலர் காட்டன் சேலை கட்டின ஃபேர் லேடி ஒருத்தங்க வந்துட்டு போனாங்க இல்லை? ஆமாம், அவங்க பேர் மாலினி. எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க அட்ரஸ் வேணும், உங்களுக்கு தெரியுமா? இப்போ அவங்க ஒரு மெட்டல் ஸ்டாண்டு விசாரிச்சாங்க, அது ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் வந்ததும் தெரியப்படுத்த சொல்லி ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க. அது போதுமே, ப்ளீஸ் கொடுங்க என்றான் உற்சாகமாக. எழுதி வாங்கி கொண்ட அந்த ஃபோன் நம்பருடன் அருகில் உள்ள பூத் வந்ததும், 1 நிமிஷம் ரஜத்
இப்பதான் அவங்க புறப்பட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சேர டைம் ஆகும் என்றாள். கரெக்ட். ஆனா வீட்ல அந்த ஷியாம் ராஸ்கல் இருப்பானே, அவனை கூப்பிட்டு திட்டலாமே என்றான். சரி திட்டுங்க. ரொம்ப நேரம் மணி அடித்த பிறகு எடுக்கப்பட்டது. ஹலோ, மிஸ்டர் ஷியாம் வீடு தானே அது? ஆமாம் என்றது பெண் குரல். நான் அவரோட ஃப்ரெண்டு. என் பேரு ரஜத். இருக்காரா? இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. ரஜத் தன் வாட்சை பார்த்தான். மணி 6:30. இந்த நேரத்தில் தூங்குவதாவது? நீங்க யார் பேசுறது? வேலை பார்க்குற பொண்ணு பேசுறேன். மாலினி மேடம் வீடு தானே அது? ஆமா, அம்மா வெளியில போயிருக்காங்க. நான் ஷியாமோட நெருக்கமான ஃப்ரெண்டுமா. பம்பாயில் நானும் அவரும் ஒன்னா காலேஜில் படித்தோம். ரொம்ப அசந்து தூங்குறாரா? கொஞ்சம் எழுப்புங்களேன். பரவாயில்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு பேசுறேன். அது வந்துங்க, சார் பேசுற நிலைமையில இல்லைங்க. நீங்க அப்புறமா அம்மா கிட்ட பேசிக்குங்க. வச்சிடுறேன். ராஜத்திற்கு குழப்பமாயிருந்தது. பேசிய விபரம் சொன்னதும் என்ன அர்த்தம் இதுக்கு என்றாள் மதுமிதா. தெரியலையே. நாம எதுவும் யூகிக்க வேணாம். 2 மணி நேரம் கழிச்சு நான் என் ரூமுக்கு பக்கத்துல இருந்து கூப்பிட்டு மாலினி கிட்ட பேசிக்கிறேன். இப்ப நம்ம மூட கெடுத்துக்க வேணாம். வா, ரெஸ்டாரண்ட் போகலாம். ரஜத் வலிய உற்சாகத்தை வரவழைத்து கொண்டாலும் அவன் முகம் சுரத்திழந்தது. பேசுகிற நிலையில் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? உடல்நிலை எதுவும் சரியில்லையா? ஏதாவது விபத்து ஏற்பட்டு பேசும் சக்தி இழந்து? சச்ச, அப்படியெல்லாம் நினைக்காதே மனமே. கார்கள் ஒன்றையொன்று துரத்தின. அத்தியாயம் 4. அந்த டெலிபோன் பூத்திற்குள் நுழைந்தான் ரஜத். மணி 9:30. நிச்சயம் மாலினி வீட்டிற்கு வந்திருப்பாள். ஹலோ, மிஸ்டர் ஷியாம் வீடு தானே? ஆமா, மாலினியின் குரலேதான். மாலினி, நான் ரஜத் பேசுறேன். ஹலோ ரஜத், எப்படி இருக்கீங்க? உங்க அட்ரஸை தொலைச்சிட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். வேலைக்காரி சொன்னா உங்க நம்பரை கேட்டுக்கலன்னு சொன்னதும் எனக்கு கோபம் வந்து சத்தம் போட்டுட்டேன். ஆமா, எப்படி இந்த நம்பரை பிடிச்சிங்க? ஈவினிங் ஸ்பென்சர் பிளாசால நீங்க ஷாப்பிங் வந்திருந்தீங்களா? ஒரு ஸ்டாண்டு விசாரிச்சு உங்க நம்பர் கொடுத்துட்டு நகர்ந்தீங்க. நாங்க லிஃப்ட்ல இருந்து உங்களை பார்த்துட்டோம். குரல் கொடுத்தாலும் கேட்காது. இறங்கி வந்து பார்த்தா உங்களை பிடிக்க முடியல. அந்த கடையில விசாரிச்சு நம்பர் வாங்கினோம். வாங்கினோமா? மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆக போகுது. ஆல் தி பெஸ்ட் ரஜத். எப்படி இருக்கீங்க மாலினி? இருக்கோம். எப்போ வந்தீங்க கல்கத்தால இருந்து? 4 வருஷமாச்சு. 4 வருஷமா ஒரே ஊர்ல இருந்துகிட்டு பார்க்க முடியல பாருங்க. என்ன பண்றான் ஷியாம் ராஸ்கல்? பிசினஸ் செஞ்சாரு, இப்ப செய்யல. ஈவினிங் 6:30 மணிக்கு தூங்குறதா சொன்னாலே வேலைக்காரி. பக்கத்துல இருக்கானா அவன்? ஹலோ மாலினி, என்னாச்சு? ரஜத், நான் உங்களை பார்க்கணும். நேர்ல விபரமா சொல்றேன். நிறைய பேசணும். பேசலாமே. உங்க அட்ரஸ் சொல்லுங்க, வரேன். அட்ரஸ் சொல்றேன், ஆனா நீங்க இங்க வரவேணா ரஜத். தப்பா எடுத்துக்காதீங்க. காரணமா தான் சொல்றேன். நேர்ல விபரமா சொல்றேனே. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. வீடு இல்ல, ரூம். எனக்கு ஆபீஸ் சோழிங்கபுரத்துல ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறேன். புரசைவாக்கத்துல ரூம் இருக்கு. ரூம் வசதிப்படாதுங்க மாலினி. ஏதாச்சும் காமனான பிளேஸ்ல சந்திக்கலாமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா? இதுல என்ன ஆட்சேபனை இருக்கு? நாளை காலையில 10 மணிக்கு பனகல் பார்க் வரீங்களா? சாரி, உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல? பரவாயில்ல, லீவ் போட்டுடுறேன். வந்துடுறேன் மாலினி. சரி, பேர் என்ன? என்ன பேரு? வந்தோம் பார்த்தோம்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு பேரு மதுமிதா. காதலா? ஆமா. அவங்க சைடு கிரீன் சிக்னல் விழுந்துடுச்சா? இன்னும் இல்லை. விழலன்னாலும் பரவாயில்ல. நீங்க எல்லாம் இருக்கீங்களே. வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சாட்சி கையெழுத்து போட மாட்டீங்களா என்ன? நான் போட்ட மாதிரி. நீங்க எனக்கு செஞ்ச பாவத்தில் ஒன்று ரஜத். அது என்னங்க மாலினி இப்படி சொல்றீங்க? நாளைக்கு நேரில் விபரமா சொல்றேன். ஷியாம் கூட நான் பேச முடியாதா மாலினி? பேசலாம், நீங்க மட்டும் பேசலாம். அவர் பேச மாட்டாரு. எனக்கு எதுவும் புரியல. நிறைகுடமா இருக்காரு. புரியல? அவர் உயிர் வாழ்றது ஆக்சிஜனால இல்ல, விஸ்கியால ரஜத். மை காட், எப்பையில இருந்து இப்படி? நாளைக்கு பேசுவோம். சென்னையில் எனக்கு சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இல்லை. இப்போ உங்களோட பேசுறதுல எவ்வளவு தெம்பா உணர்றேன் தெரியுமா? என் ப்ராப்ளத்தை சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சா தீர்த்து வைங்க, பார்ப்போம். குட் நைட். குட் நைட் என்று விட்டு கனத்த இதயத்துடன் வெளியே வந்தான் ரஜத். ஒரு கார் நீளமாக ஹாரன் அடித்துவிட்டு கடந்தது. அத்தியாயம் 5. ஒரு கார் நீளமான ஹாரன் அடித்துவிட்டு கடந்ததும் சாலையை குறுக்கில் கடந்து பனகல் பார்க்கின் வாசலுக்கு வந்தான் ரஜத். உள்ளே நுழைந்து கண்களை அலைய விட்டு ஒரு சிமெண்ட் பெஞ்சில் மாலினி அமர்ந்திருப்பதை பார்த்தான். அவளிடம் வந்து குட் மார்னிங் என்றான். குட் மார்னிங் என்ற மாலினியின் குரலில் இருந்த செயற்கை உற்சாகம் கூட கண்களில் இல்லை. உட்காருங்க என்று தனக்கருகில் கை காட்டினாள். அமர்ந்தான். வாழ்க்கையின் களைப்பு அவள் முகத்தில் படிந்திருந்தது. தூசு படிந்த தேவதை. கொஞ்ச வினாடிகளை மௌனம் ஜீரணித்தது. நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ் என்ன? உடம்பு வலிக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. உங்க போஸ்ட் என்ன? சூப்பர்வைசர். மறுபடி மௌனம். என்ன ஆச்சுங்க மாலினி? தன் நகங்களை பார்த்து கொண்டாள். ரொம்ப சந்தோஷமா இருந்தா அடுத்த சுழற்சியில ரொம்ப சோகத்துக்கு வந்துதானே ஆகணும் ரஜத். கல்கத்தால எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? அவருக்கு அங்க அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை.
சீட்டாட்டத்தையும் மது பழக்கத்தையும் கத்து கொடுத்துட்டாங்க. தினம் செலவு அதிகமாச்சு. அதனால சம்பாதிக்கிறதுலயும் தீவிரம் காமிச்சாரு. ஆனா சில தோல்விகள். நடுவுல எங்க அப்பாவை சமாதானப்படுத்த நான் எடுத்த பல முயற்சிகள் எடுபடவே இல்லை. எங்க அப்பா இறந்துட்டார் ரஜத், தெரியுமா? தெரியாது. ரொம்ப வருஷமா உங்க 2 பேரை பத்தியும் தகவல் இல்லையே மாலினி. எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அப்பா சாகரப்போ அவரோட சொத்துக்கள் எவ்வளவு மதிப்பு தெரியுமா? 1,40,00,000. அத்தனைக்கும் ஒரே வாரிசு நான். ஆனா அப்பாவை எதிர்த்துக்கிட்டு லவ் மேரேஜ் செஞ்சுக்கிட்டதால அப்பா என் மேல உள்ள கோபம் தீராம பூரா சொத்துக்களையும் பிரிச்சு 7 அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சிருந்தது அப்புறம்தான் எங்களுக்கு தெரியும். அவ்வளவு தூரம் கோபமா? எங்க அப்பா பிடிவாதம் எனக்குத்தான் தெரியும். அந்த அதிர்ச்சியை என்னால தாங்கிக்க முடிஞ்சுது. ஆனா ஷியாமால தாங்க முடியல. ரொம்ப இடிஞ்சு போயிட்டாரு. அவ்வளவு சொத்தும் நமக்கு வரும்னு கனவு கண்டிருந்தேன், ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சிருந்தேன்னு புலம்ப ஆரம்பிச்சவரு அப்புறம் திட்ட ஆரம்பிச்சாரு. உன் சொத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் உன்னை திட்டம் போட்டு துரத்தி துரத்தி லவ் செஞ்சு வளச்சேன். எல்லாம் வேஸ்டா போச்சேன்னு அவர் சொன்னப்போ நான் நொறுங்கிட்டேன் ரஜத். நிஜமா காதலிக்கலன்னு புரிஞ்சப்போ என்னால தாங்கிக்கவே முடியல. ஷியாம் மேல ஒரு வெறுப்பு வளர ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த சொத்து கை நழுவினதுல ஏற்பட்ட ஆத்திரத்தை என் மேல காட்ட ஆரம்பிச்சிட்டார் ரஜத். என் உடம்புல அவர் சிகரெட்டால சுட்ட தழும்புகள் எத்தனை இருக்கு தெரியுமா? பார்ல குடிக்கிறாரு, வீட்டுக்கு வந்ததும் குடிக்கிறாரு, 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்காரு. அட்வைஸ் செஞ்சா எடுத்து சொன்னா எட்டி உதைக்கிறாரு. மாலினி தன் கைப்பையில் இருந்து கர்ச்சீப் எடுத்து கண்களில் ஒற்றி கொண்டாள். பணம்னா அவ்வளவு வெறுத்தவனா பணத்துக்காக இப்படி மாறினா? சீட்டாட்டத்துல தோக்க பணம் வேண்டியிருக்கே, தண்ணி அடிக்க பணம் வேண்டியிருக்கே. பணத்தை உதாசீனப்படுத்தின சமயத்துல இந்த தேவைகள் இல்ல. 2வது, ஷியாம் ஒரு வேஷதாரி ரஜத். எதை அவர் வெறுக்கிறதா சொல்றாரோ அதை ரொம்ப விரும்புறாருன்னு அர்த்தம். எதை விரும்புறாரோ அதை உள்ளுக்குள்ள வெறுக்கிறாருன்னு அர்த்தம். என்னை காதலிச்சதும் போய், அவர் பணத்தை வெறுத்ததும் போய். இப்ப குடும்ப செலவுக்கு வருமானம்? நான் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறேன், 10,000 சம்பளம். இப்ப அந்த வேலையையும் விட சொல்றாரு. ஏன்? புதுசா ஒரு வியாதி சேர்ந்திருக்கு ரஜத். என்ன அது? சந்தேக வியாதி. சே, உங்களையா? அந்த வியாதி வந்துட்டாதான் புத்தி கெட்டுடுமே. என் ஆஃபீஸ் மேனேஜர் முரளி ஒரு தடவை ரொம்ப லேட்டாக ஓவர் டைம் செஞ்சுட்டு புறப்பட்டதால தன்னோட காரில் என்னை வீட்டில் டிராப் செஞ்சுட்டு போனாரு. அன்னையிலேருந்து அவரையும் என்னையும் இணைச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கேட்கக்கூடாத கேள்விகள் எல்லாம் கேட்பாரு. ஏண்டி தலை கலைஞ்சிருக்கு, முரளியோட படுத்துட்டு வந்தியான்னு பச்சையா கேட்பாரு. இன்டீசன்ட் இடியட். ஒரு தடவை முரளிக்கு ஃபோன் செஞ்சு இது வரைக்கும் நீ என் பொண்டாட்டியோட எத்தனை தடவை ஜாலியாக இருந்திருக்கன்னு கேட்டுட்டாரு. முரளி ரொம்ப அப்செட். நான் ரொம்ப சமாதானப்படுத்தினேன். எனக்காக பரிதாபப்படுறாரு. ஃப்ரீயா எந்த கல்மிஷமும் இல்லாம பழகிட்டு இருந்த அவர் இப்பெல்லாம் ஆபீஸ் வேலையா கூட என்ன தன் ரூமுக்குள்ள கூப்பிட்டு பேசுறதில்ல. எங்களோட நல்ல நட்பு உடஞ்சிடுச்சு. உங்களை வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னதுக்கு இதான் காரணம். நீங்க ரொம்ப வருஷம் பழகின ஃப்ரெண்டாச்சேன்னு பார்க்க மாட்டாரு. பச்சையா ஏதாச்சும் பேசலாம். என்னை பத்தி படு மோசமா என்ன வச்சுக்கிட்டே சொல்லலாம். பல தர்ம சங்கடங்களை தவிர்க்கிறதுக்காகத்தான் நான் வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னேன். தலை குனிந்து அமைதியானால் மாலினி. கார்க் வைத்து அழுத்தியது போல தொண்டை அடைத்தது ரஜத்திற்கு. இந்த நிலைமை மாற என்ன வழிங்க மாலினி? ஏதாச்சும் அற்புதம் நிகழ்ந்து ஷியாம் மனசு தெளிவானாதான் உண்டு. அவனை இப்போ போதை பழக்கத்திலிருந்து வெளியில மீட்டுக்கிட்டு வரணுங்க. அதுக்கப்புறம் தான் எந்த அட்வைஸும் உள்ள இறங்கும். முயற்சி செஞ்சிட்டேன் ரஜத். என்ன செஞ்சீங்க? இதுக்காகவே உள்ள ஸ்பெஷல் ஆஸ்பத்திரிக்கு வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போய் அட்மிட் செஞ்சேன். 2வது நாளே தப்பிச்சு வந்துட்டாரு. ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு தடவை என் இஷ்டத்துக்கு விரோதமா ஏதாச்சும் செஞ்சா உன்னையும் குத்திட்டு என்னையும் குத்திக்குவேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு சமயம் அவரோட பார்வையை பார்த்தா பயமா இருக்கும் ரஜத். எந்த சமயமும் எனக்கு எதுவும் நடக்கலாம்னு ஒரு திக் நெஞ்சில அடிக்குது. ஒரு ராத்திரி கூட நான் இப்பெல்லாம் நிம்மதியா தூங்குறதில்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணுங்க. நடந்துட்டு இருக்கிறது மகத்தான அநியாயம். நான் கொஞ்சி பார்த்து மிரட்டி பார்த்து அடாவடியா நடவடிக்கை எடுத்து எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு சோர்ந்துட்டேன் ரஜத். எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலைன்னா அதுக்கு ஒரே வழி சாவுதான். மாலினி. ஆமா, நான் செத்துட்டா அப்புறம் ஏது பிரச்சனை? என்ன பேச்சு இது? ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைமையில இருக்கேன் ரஜத். எனக்காக நீங்க கவலைப்படலாம். ஆனா என் மனசோட பாரத்தை பூரணமா உங்களால உணர முடியாது. உண்மைதான். ஆனா வாழ்க்கை வாழறதுக்கு தானே ஒழிய சாகிறதுக்கு இல்லைங்க மாலினி. கொஞ்சம் தைரியமா இருங்க. ஷியாம திருத்தி சரி செஞ்சிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பேசி பார்க்குறேனே. 10 பேர் முயற்சியில திறக்காத ஒரு பூட்டு 11வது ஆளுக்கு எதிர்பாராத விதமா திறந்திடலாம் இல்லையா? தாராளமா பேசுங்க, முயற்சி பண்ணுங்க. இன்னும் 3 நாள்ல எங்க வெட்டிங் டே வருது. அன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூடுல இருப்பாரு. அப்ப வரீங்களா? சரி. நாம இப்படி சந்திச்சு பேசினதை சொல்ல வேணாம். நிச்சயமா. தன் வாட்சை பார்த்து கொண்டாள் மாலினி. நான் புறப்படட்டுமா?
மாலினி, தைரியத்தையும் நம்பிக்கையையும் மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. தலையசைத்தாள் வெறுமையுடன். நடந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 6. இப்போது அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன ரஜத், அப்படி பார்க்குறீங்க என்றாள் மதுமிதா. அவன் கட்டிலில் கவிழ்ந்து கிடந்த புத்தகத்தை எடுத்து அட்டை மட்டும் பார்த்தாள். இவ்வளவு காலையில எதுக்கு என்ன தேடி வந்த மது? அதை சொல்லிட்டு அப்புறமா புக் படியேன். எங்க பெரிய பாட்டி திடீர்னு இறந்துட்டாங்க. ராத்திரி தந்தி வந்துச்சு. என்ன தவிர எல்லாரும் போயிட்டாங்க. ஊர்ல இருந்து திரும்பி வர 2 நாளாகும். நான் மட்டும் வீட்டில் இருக்கிற தினம் நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதா சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? என்ன இது? எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லாம கேக்குறீங்க. அவனை உற்று பார்த்தாள். ஆமா, என்ன ரஜத், உங்க கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு? ஏன்? ராத்திரி சரியா தூங்கல மது. ஏன்? ஏதோ வேண்டாத கனவு. 4 தடவை எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டேன். சரி, சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு கிளம்புங்க. எங்க? எங்க வீட்டுக்கு தான். இன்னொரு சந்தர்ப்பத்துல வரேன் மது. ஏன் இப்படி டல் அடிக்கிறீங்க? நீங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டா மூடுக்கு வந்துடுவீங்க ரஜத். நான் என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன? காலை டிஃபன், மத்தியானம் லஞ்ச், 2ம் என் கையால நானே சமைச்சு போட நினைச்சேன். ஒரு ஒத்திகை குடித்தனம். பதில் சொல்லவில்லை ரஜத். போங்க ரஜத், என்ன படுத்துறீங்க? வழக்கமா இந்த இடத்துல உன் ஒத்திகையில பெட்ரூம் சமாச்சாரமும் உண்டான்னு கேட்க வேணாமா? நான் ஏன்னு சினுங்க வேணாமா? அதான் மூடு இல்லைன்னு சொல்றேன்ல. அரைக்கதவின் இடுக்கு வழியாக தினசரி வந்து சறுக்கியது. அதை பார்த்ததும் ஆர்வப்பட்ட ரஜத் அவசரமாக கட்டிலில் இருந்து எழுந்து சென்று அதை எடுத்தான். அவசர அவசரமாக புரட்டி ஏதோ செய்தியை தேடினான். எதுவும் இல்லை என்றதில் திருப்தியுற்றான். என்ன தேடினீங்க பேப்பர்ல? ஒண்ணுமில்ல மது, இப்படி உட்காரேன். கட்டிலில் அமர்ந்தாள். என்னவா? எதுக்கும் உதவாத பொருளை தூக்கி போடுறோம் இல்லையா, அது மாதிரி எதுக்கும் உதவாத ஒரு மனுஷனை இந்த உலகத்தை விட்டு தூக்கி போடுறது சரியா தப்பா? என்ன கேள்வி இது? சம்பந்தம் இல்லாம. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன புரியல இதுல? இப்போ உங்க வீட்டில் நீ வளர்க்குறியே ஜூலி, அதுக்கு திடீர்னு வெறி பிடிச்சிட்டா என்ன செய்வ? டாக்டர் கிட்ட காட்டுவேன். அதுக்கெல்லாம் கட்டுப்படாம வெறி ஜாஸ்தியா இருக்கு. எந்த நிமிஷமும் அது யாரையும் பாஞ்சு கொதறிடலாம்னு ஒரு சூழ்நிலை உருவானா அப்போ மனசை கல்லாக்கிக்கிட்டு கொண்டுட வேண்டியதுதான். அது பாவம் இல்லையா? அந்த பாவம் பார்த்தா நாம பாவம் இல்லையா? அதுக்கு அடிச்சிட்டா நாம செத்துடுவோமே. அதனால வெறி பிடிச்ச நாயை கொல்றது ஒரு தற்காப்பு தான். அதே மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மனுஷனை கொல்றதும் சரியா மது? நாயும் மனுஷனும் ஒன்னா? பல சமயம் மனுஷன் நாயை விட கேவலமா நடந்துக்கிறான் மது. ஆனா மனுஷனுக்கு திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கே. திருந்தாத ஜென்மங்கள் உண்டே. சரி, எதுக்கு இந்த கேள்வி இப்போ? சொன்னேனே, பயங்கரமான கனவு. அந்த கனவுல வெறி பிடிச்ச ஒருத்தன் கொல்லப்படுறான். அதான் குழப்பமான சிந்தனை. சாரி, உன்னையும் அப்செட் பண்ணிட்டேன் இல்ல? கொஞ்சம் இரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ரஜத் துண்டெடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான். ஜன்னல் வழியாக சில்லென்று காற்று வீச தொடங்கியது. அத்தியாயம் 7. இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ஒரு எஃப்ஐஆர் தயார் செய்து கொண்டிருந்த போது பதட்டத்துடன் அவர் எதிரில் வந்து நின்றாள் மாலினி. நிமிர்ந்தார். அவள் தோற்றம் பேனாவை மூட வைத்தது. உட்காருங்க என்று சொல்ல வைத்தது. சார், நேத்து ராத்திரி முழுக்க என் ஹஸ்பண்டை காணோம். எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டேன். ஒரு தகவலும் கிடைக்கல. குரல் நடுங்கியது மாலினிக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு விபரமா சொல்லுங்க. முதல்ல உங்க வீடு எங்கே இருக்கு? அமிஞ்சிக்கரையில. நீங்க வந்திருக்கிற ஸ்டேஷன் சரிதான். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஷியாம். என்ன செய்யறாரு? கொஞ்ச நாள் முந்திரி பருப்பு வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தாரு. இப்ப பண்றதில்ல. ப்ராப்பர்ட்டி இருக்கு சார். ஆனா எங்க குடும்பத்துல பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவர் ஒரு ஆல்கஹாலிக். மதுவுக்கு பயங்கரமான அடிமை. தூங்குற நேரம் போக எப்பவுமே போதையிலேயே மிதக்கணும் அவருக்கு. எவ்வளவோ சொல்லியும் திருந்தல. இது சம்பந்தமா எப்பவும் எங்களுக்குள்ள தகராறு வரும். வர வர அவருக்கு என் மேல வெறுப்பு. உன்னை விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம ஒரு நாள் ஓடி போயிட போறேன், அப்பதான் எனக்கு நிம்மதின்னு அடிக்கடி அவர் சொல்லுவாரு. நேத்து சாயங்காலம் 4 மணிக்கு வெளியில போனவர் திரும்பி வரல சார். இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த தகவலும் இல்ல சார். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க சார் என்றாள் மாலினி. வழக்கமா எத்தனை மணிக்கு வீடு திரும்புவாரு? 11 மணிக்கு வந்துடுவாரு. எங்க போவாரு? 3 பார்களுக்கு வழக்கமா மாறி மாறி போவாரு. என்னதான் குடிச்சாலும் மயக்கம் போட்டு விழுந்து இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுற நிலைக்கு அவர் போனதே இல்ல. அதே மாதிரி என்ன போதையிலையும் கொஞ்சம் கூட தப்பு செய்யாம அழகா கார் ஓட்டுவார் அவரு. நேத்து கார் எடுத்துட்டு தான் போனாரா? ஆமா சார். அப்ப காரையும் சேர்த்து தேடணும். இது கொஞ்சம் சுலபம் மேடம். நீங்க அப்படி உட்காந்து விபரமா ஒரு புகார் எழுதி கொடுத்துருங்க. மிஸ்டர் ஷியாமோட போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? நானும் அவருமா நிக்கிற போட்டோ தான் அவசரத்துல கைக்கு கிடைச்சது. பரவாயில்ல. உங்க புகார்ல உங்க கார் நம்பர், கலர், ஏதாச்சும் தனி அடையாளங்கள் இருந்தா அதையெல்லாம் எழுதுங்க. ஷியாம் வழக்கமா போவார்னு சொன்னீங்களே, அந்த பார்ஸ் பெயர்களையும் எழுதுங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில எல்லாம் விசாரிச்சிட்டிங்களா?
ஒருத்தர் பாக்கி விடாம எல்லாரையும் ஃபோன் செஞ்சு விசாரிச்சுட்டேன் சார். ரைட்டர்கிட்ட நீங்க புகார் கொடுத்துட்டு போங்க. கொஞ்சம் விசாரிச்சுட்டு உங்களை காண்டாக்ட் பண்றேன். வீட்டில் ஃபோன் இருக்கா? இருக்கு சார். மறக்காம நம்பர் எழுதுங்க. அதற்கு மேல் அவள் விஷயத்தில் மேற்கொண்டு பேச எதுவுமில்லை என்பது போல இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தான் எழுதி கொண்டிருந்த ரிப்போர்ட்டை தொடர ஆரம்பித்தார். மாலினி மற்றொரு நாற்காலிக்கு மாறி கம்ப்ளைண்ட் எழுத துவங்கினாள். அவள் போனதும் ஜெயசீலன் என்று சப் இன்ஸ்பெக்டரை அழைத்து, இதை கொஞ்சம் பாருங்களே, முதல்ல அந்த கார் நம்பரை டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுங்க. நேற்று ராத்திரி ஏதாச்சும் ரோடு ஆக்சிடென்ட் உண்டான்னு விசாரிங்க. பார்கல்ல லேசா விசாரிங்க. பாவம், ஷீ இஸ் ஒரிட் என்றார் பிரகாஷ். ஜெயசீலன் புறப்பட்டார். வானத்தில் மேகங்கள் ஒரே திசையில் நகர்ந்தன. அத்தியாயம் 8. தகவல் கிடைத்த 10வது நிமிடத்தில் இன்ஸ்பெக்டர் பிரகாஷும் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயசீலனும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தார்கள். ஷியாமின் வெள்ளை மாருதி இளைஞனின் தலையில் ஒற்றை நரைமுடி போல தனியாக பளிச்சென்று நின்றிருந்தது. சுற்றிலும் பல கார்கள் அதை அடைக்காத்தன. பிரயாணம் தொடங்கும் மக்கள் பவுடருடனும், பிரயாணம் முடிந்த மக்கள் பவுடர் கலைந்து எதிரும் புதிருமாக பிரதேசமெங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆட்டோக்காரர்கள் அடுத்த இளிச்சவாயனுக்காக காத்திருந்தார்கள். பிரகாஷ் கர்ச்சி போட்டு காரின் 4 கதவுகளையும் முயற்சித்து பார்த்தார். திறக்க முடியவில்லை. எல்லா பக்கங்களிலும் கருப்பு கலர் பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. முன்புற கண்ணாடியில் கண் பதித்து காருக்குள் பார்த்தார். ஷியாம் பக்கத்துல 800 இல்லைன்னா அரக்கோணம் வரைக்கும் போயிருக்கணும் ஜெயசீலன். ஒரு நாள் ட்ரிப்ல போறவங்க இப்படி காரை ராத்திரி முழுக்க பார்க் செய்துட்டு போறதுண்டு. ஆனா எதுக்கு வீட்டுல சொல்லாம போகணும்? வீட்டுல தான் ரப்சர் இருக்கே, தவிக்கட்டுமேனு போயிருக்கலாம். ஜெயசீலன் நம்பிக்கைப்படாமல் காரை இன்ச்சு இன்ச்சாக பார்வையில் நனைத்தார். முகர்ந்து பார்த்தார். பிரகாஷ் கொஞ்சம் தள்ளி பார்க்கிங் சீட்டு போடுவதற்காக நின்று கொண்டிருந்தவனை சைகை காட்டி அழைத்தார். வந்தான். இந்த வண்டி எவ்வளவு நேரமா இந்த இடத்துல பார்க் ஆகி இருக்கு தெரியுமா? நேத்து ராத்திரி 11 மணில நிக்குது சார். வந்த ஆளு பார்க்கிங் சீட்டு போடல. திரும்ப வண்டி எடுக்க வர்றப்ப போட்டுக்கலாம்னு நான் கார் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ராத்திரி பூரா அந்த ஆளு காரை எடுக்க வரவே இல்லை சார். நீ எங்க குறிச்சு வச்சிருக்க? காமி. அவன் சிறிய பாக்கெட் நோட்டை புரட்டி காட்ட அதில் வரிசையாக நிறைய கார் எண்களும் அவற்றுக்கு அருகில் நேரமும் குறிக்கப்பட்டு எண்கள் சுழிக்கப்பட்டிருந்தன. ஷியாமின் கார் எண் மட்டும் சுழிக்கப்படவில்லை. அந்த கார் எண்ணுக்கு நேராக 11:05 என்று நேரம் எழுதப்பட்டிருந்தது. உன் பேர் என்ன? சோழராஜன் சார். உனக்கு அந்த ஆளு ஞாபகம் இருக்கா? யார சார்? இந்த காரை விட்டுட்டு போனவன கேட்குறேன். ஓரளவு ஞாபகம் இருக்கு, பார்த்தா சொல்லிடுவேன். கையில சூட்கேஸ் எதுவும் வச்சிருந்தாரா? இல்ல சார், சும்மா தான் இறங்கி போனாரு. யாரையோ வழி அனுப்ப போறாருன்னு நினைச்சேன். இறங்கி ஸ்டேஷனுக்குள்ள போனாரா? ஆமா சார். என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு? பேண்ட் சட்டை தான். என்ன கலர் பேண்ட், என்ன கலர் சட்டைன்னு ஞாபகம் இருக்கா? பேண்ட் ஏதோ டார்க் கலர் சார். ஆனா சட்டை சூப்பர் ஒயிட், முழுக்கை சட்டை சார். நான் கூட என் பக்கத்துல இருந்தவங்கிட்ட அங்க பாரு மாப்பிள்ள, ஒரு நிர்மா பார்ட்டி வருதுன்னு கமெண்ட் அடிச்சேன் சார். வெள்ளை சட்டை போடுறவங்கள நிர்மா பார்ட்டின்னு விளையாட்டா சொல்லிக்குவோம் சார். கருப்பு சட்டைக்கு என்ன பேரு? கரண்ட் கட் பார்ட்டின்னு சொல்லுவோம். கரண்ட் கட்டானா இருட்டாயிடும்ல, அதனால. ஜெயசீலன் சட்டென்று தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஷியாமும் மாலினியும் சேர்ந்து இருக்கும் போட்டோவை எடுத்து மடக்கி, நேத்து ராத்திரி நீ பார்த்தது இவரையான்னு பார்த்து சொல்லு என்றார். அவன் வாங்கி பார்த்து உடனே சச்ச என்றான். அப்படின்னா? இந்த ஆளுக்கு இட்லி மாதிரி கண்ணம் எல்லாம் எப்படி உப்பி கிடக்குது. காரை விட்டுட்டு போனவன் வேற ஆளு சார். எனக்கு எப்படி அடையாளம் சொல்றதுன்னு தெரியல. ஆனா அது வேற ஆளு. இந்த போட்டோல இருக்கிறவன் இல்ல சார். காரை நிறுத்திவிட்டு 800 போயிருக்கலாம் என்கிற தன் சுலப தியரி உதை வாங்கியதை இன்ஸ்பெக்டரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஜெயசீலன் அவரிடம், ஆக கார் ஷியாமோடது, ஆனா அதை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போனது ஷியாம் இல்ல. வந்தது யாரு? எதுக்காக இங்க அனாதையா விட்டுட்டு போனா என்றார். காரை திறந்து உள்ள பார்த்தா உங்க ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கலாம் ஜெயசீலன். நான் அந்த அம்மா மாலினிக்கு ஃபோன் பண்ணி காரோட டூப்ளிகேட் சாவிய உடனே இங்க அனுப்ப சொல்றேன், செய்யுங்க. ஜெயசீலன் போன் செய்தார். ஹலோ என்றாள் மாலினி. மிஸ் மாலினி ஷியாம் ஸ்பீக்கிங் சார். உங்க வெள்ளை மாருதி கார் கிடைச்சிடுச்சு மேடம். அப்படியா? வெரி குட். அவரு? மிஸ்டர் ஷியாம் பத்தி இன்னும் தகவல் கிடைக்கல. உங்க கார் நேத்து ராத்திரி 11 மணில இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வெளியில நிறுத்தப்பட்டிருக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷன்லையா? எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ரயிலேறி ஏதோ ஒரு வெளியூர் போயிருக்காரா என்ன? அப்படித்தான் நாங்களும் யூகிச்சோம். ஆனா அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. என்ன சார் குழப்பம்? நேத்து உங்க கணவர் ஷியாம் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டப்போ நீங்க பாத்தீங்களா? ஓ பார்த்தேனே. எத்தனை மணிக்கு புறப்பட்டாரு? ஈவினிங் 5 மணி இருக்கும். அப்ப அவர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு? பிரவுன் கலர் ஷர்ட். முழுக்கை சட்டையா? இல்ல சார், அரைக்கை சட்டை. அவர் புறப்பட்டப்போ கூட யாராச்சும் நபர் இருந்தாரா? இல்லையே சார்.
ரைட்டு, எந்த நண்பரையாவது பார்க்க போறதா உங்ககிட்ட சொன்னாரா? அவர் எப்போ வீட்டை விட்டு வெளியில புறப்பட்டாலும் எங்க போறாருன்னு சொல்றதே இல்லை சார். நானா கேட்டாலும் திட்டுவாரு. அவசியம்னா நானே சொல்வேன்னு எரிஞ்சு விடுவாரு. ஓகே, உங்க காரோட டூப்ளிகேட் சாவி இருக்கா? தேடணும் சார். பீரோல இருக்கும்னு நினைக்கிறேன். காரோட கதவை திறந்து உள்ள பார்க்க வேண்டியிருக்கு மேடம். சாவி இல்லைன்னா லாக் சிஸ்டத்தை ரிப்பேர் செஞ்சு தான் திறக்க வேண்டியிருக்கும். நான் தேடி எடுக்கிறேன் சார். உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா மேடம்? தெரியும் சார். அப்போ அந்த டூப்ளிகேட் சாவியை எடுத்துக்கிட்டு நீங்களே வாங்க. அவசியப்படலைன்னா உங்க காரை ஒப்படைச்சிடுறோம். நீங்க எடுத்துட்டு போயிடலாம் மேடம். சரி சார், லேட் பண்ணாம உடனே வாங்க. வைத்துவிட்டு மறுபடி கார் நின்ற இடத்திற்கே வந்தார் ஜெயசீலன். சற்று நேரத்தில் கார் சாவியோடு வந்து நின்றாள் மாலினி. சாவி போட்டு காரின் கதவை திறந்தார்கள். உள்ளே பார்வையை அலைய விட்டார்கள். பின் சீட்டை தடவி பார்த்த ஜெயசீலன், ஈரமா இருக்கே என்றார். முதுகு சாய்மான பகுதியும் உட்காரும் பகுதியும் இணையும் இடுக்கில் ஒரு விரலை விட்டு எடுத்தார். அவர் விரல் நனைந்திருந்தது. நேத்து ராத்திரி மழை பெஞ்சுதே ஜெயசீலன். கார் ஜன்னல் பக்க சீட் கொஞ்சம் கூட ஈரமா இல்லையே. அட ஆமா, ஒருவேளை முன்பக்க ஜன்னல் கண்ணாடிகளை முழுக்க ஏத்தி விட்டுருக்கலாம். பின்பக்க கண்ணாடிகள் முழுக்க மூடாம கொஞ்சம் இடைவெளி இருந்திருக்கலாம். ஜெயசீலன் டிக்கியிலிருந்து அந்த காலியான பெட்ரோல் கேனை எடுத்து பார்த்தார். அந்த கேனின் அடிப்பகுதியில் கொஞ்சமாக திரவம் இருந்தது. கேன் மூடப்படாமல் மூடி தனியாக இருந்தது. ஜெயசீலன் அந்த கேனின் அடியில் இருந்ததை கொஞ்சமாக தன் உள்ளங்கையில் கவிழ்த்து முகர்ந்து பார்த்தார். என்ன பாக்குறீங்க ஜெயசீலன்? இந்த பெட்ரோல் கேன் திறந்திருக்கு சார். உள்ள பெட்ரோல் இல்லாததால மூடாம வச்சிருக்கலாம். ஆனா உள்ள கொஞ்சமா தண்ணி இருக்கு சார். தண்ணியா? ஆமா சார், இதோ பாருங்க. ஏன் மேடம், அந்த கேன்ல தண்ணி தான் நிரப்பி வச்சுப்பீங்களா? இல்லை சார், அது பெட்ரோல் கேன் தான். வெளியூர் போகிறப்போ 10 லிட்டர் பெட்ரோல் அதில் வாங்கி வச்சுக்கிட்டு போவோம். குடிக்கிறதுக்காக எப்போவும் மினரல் வாட்டர் தான் சார். அப்போ இந்த பெட்ரோல் கேனில் ஏன் எப்படி தண்ணி வந்துச்சு? ஜெயசீலன் இன்ஸ்பெக்டரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் பின் சீட்டின் கீழே கால் வைக்கும் மேட் பகுதியில் உன்னிப்பாக பார்த்தவர் ஒரு சொட்டு இரத்த புள்ளியை பார்த்து விட்டார். உடனே அந்த மேட்டை மட்டும் தனியாக கையில் எடுத்து இன்ஸ்பெக்டரிடம் காட்டி, இது என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் சார் என்றார். பார்த்ததுமே புரிந்து கொண்ட பிரகாஷின் விழிகள் விரிந்தன. அப்படின்னா? பெட்ரோல் கேன்ல தண்ணி எடுத்து பின் சீட்டு ரொம்ப கவனமாக கழுவப்பட்டிருக்கு. என்னதான் பார்த்து பார்த்து கழுவியும் இந்த புள்ளி விடுபட்டு போச்சு சார். என்ன சார் புள்ளி அது? என்ன யோசிக்கிறீங்க நீங்க என்றாள் மாலினி பரபரப்பாக. ஒன்றுமில்ல மேடம், நீங்கள் வீட்டுக்கு டாக்ஸிலேயோ ஆட்டோலேயோ போயிடுங்க. இந்த காருக்குள்ள ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய வேலை இருக்கு. கைரேகைகள் எடுக்க வேண்டியிருக்கு. எங்கள் வேலைகள் முடிஞ்சதும் காரை ஒப்படைக்கிறோம். காரை விடுங்க சார். அவருக்கு என்ன ஆச்சு? நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஆரம்ப சந்தேகங்களை வச்சுக்கிட்டு எந்த முடிவுக்கும் இப்போ வர முடியாது மேடம். நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போங்க. ஜெயசீலன் அவளை சமாதானப்படுத்தி ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டு போலீஸ் நாயை வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினார். அத்தியாயம் 9. கட்டிடத்தின் உச்சியில் ரோமன் எண்கள் முட்கள் பிரிந்து நின்று நேரம் நகர்த்தி கொண்டிருந்தன. ஜீப்பை விட்டு இறங்கி உள்ளே நடந்தார் ஜெயசீலன். தடயவியல் பிரிவு என்று போட்டிருந்த மாடி பகுதிக்கு வந்தார். அங்கே இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருந்த தேவராஜின் அறைக்குள் வந்தார். ஜன்னல்களுக்கு பச்சை தட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. ஒரு சீசாவுக்குள்ளிருந்து புறப்பட்டிருந்த மணி பிளான்ட் கம்பியின் மேல் பின்னலிட்டிருந்தது. மின்விசிறி அழுக்காயிருந்தது. குப்பை தொட்டி வழிந்தது. கட்டிடத்தின் ஏதோ ஒரு பகுதியில் சில வினாடிகள் இடைவெளிகளில் டெலிபோன்கள் ஒலித்து கொண்டிருந்தன. வாங்க ஜெயசீலன், உட்காருங்க. நான் கொடுத்த ஒர்க்ஸ் முடிஞ்சிருச்சா சார்? ஆச்சே என்று ஒரு ஃபைலை எடுத்து வைத்துக்கொண்டு, ரிப்போர்ட் டைப் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துடும். மேனுவல் காப்பி இருக்கு. கேளுங்க, உங்க சந்தேகம் என்ன? பதில் சொல்றேன். அந்த மேட்ல இருந்த சிகப்பு புள்ளி, அது மனித ரத்தம் தான். அதோட தன்மையை வச்சு அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரனுக்கு ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா எப்போ நடந்திருக்கலாம்னு உத்தேச சம்பவ நேரம் கேட்டிருந்தேன். அதோட உரைதன்மை வச்சு பார்த்ததுல நேத்து ராத்திரி 7 இல்லைன்னா 7:30 மணி சுமாருக்கு ரத்தம் உடலை விட்டு வெளியில வர்றதுக்கான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அது விபத்தாகவும் இருக்கலாம், திட்டமிட்டு நடத்தப்பட்ட விபரீதமாகவும் இருக்கலாம். ஷியாம பத்தி 2 நாளா எந்த தகவலும் இல்லை. அதனால நாங்க விபரீதத்தை தான் சிந்திக்கிறோம். சிச்சுவேஷன் தான் நேத்து உங்க கூட டிஸ்கஸ் செஞ்சேனே. இப்ப எங்க யூகம் என்னன்னா, ஷியாம அந்த வெள்ளை சட்டைக்காரன் கார்ல வச்சு கொலை செஞ்சிருக்கலாம். பாடியை எங்கோ எப்படியோ டிஸ்போஸ் பண்ணிட்டு காரை கழுவிட்டு சென்ட்ரல்ல நிறுத்திட்டு கூலா போயிட்டான். ஒழுங்கா கழுவாததால மாட்டிக்க போறான். ரைட்? முதல்ல எல்லாம் ஊர்ஜிதம் செய்யணும் சார். எங்க யூகத்துக்கு ஆதாரம் வேணுமே. பாடி கிடைக்கணும், வெப்பன் கிடைக்கணும், அப்புறம் ஆளை பிடிக்கணும். அப்புறம் பெட்ரோல் கேன்ல மிச்சம் இருந்த தண்ணிய சோதனை செய்ய சொல்லியிருந்தேனே,
அது குளத்துல தேங்கியுள்ள தண்ணி, கொஞ்சம் பாசி பிடிச்ச குளம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், தோல் பதனிடும் ஏதோ ஒரு தொழிற்சாலையோட கழிவுகள் அந்த குளத்துல கலந்திருக்கு. வாட்டர்ல உள்ள கண்டென்ட்டை வச்சு இதெல்லாம் நான் சொல்றேன். ஒன்று செய்கிறேன் சார். சென்னையில் தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கு பக்கத்தில் இருக்கிற குளங்கள் எத்தனைன்னு பார்க்குறேன். ஒவ்வொரு குளத்துல இருந்தும் வாட்டர் சாம்பிள் கலெக்ட் பண்ணி தர்றேன். எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டா அவன் காரை கழுவுன குளத்தை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த குளத்துல ஏதாச்சும் வழி கிடைக்கலாம். கில்லாடியான ஆளுதான் நீங்க. கோ ஹெட். ஒரு ஆள் செத்துட்டானா இருக்கானான்னு தெரிஞ்சுக்கவே இத்தனை அல்லாடுறீங்களே. ஜெயசீலன் புன்னகைத்தார் அமைதியாக. அத்தியாயம் 10. எதுக்கு ஜெயசீலன் சிரிக்கிறீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். ஷியாம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா ஜெயசீலன்னு நீங்க கேட்டதும் சிரிப்பு வந்துடுச்சு சார். ஒரு விபரீதம் நடந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுதே சார். கார்ல ரத்த துளி, பின் சீட்டை ஒரு குளத்துல கழுவி இருக்கான். மர்மமான முறையில சென்ட்ரல் ஸ்டேஷன்ல காரை நிறுத்திட்டு போயிருக்கான். ஷியாம் பத்தி எந்த தகவலும் இல்ல. இந்த சூழ்நிலையில ஷியாம் கொலை செய்யப்பட்டு அவரோட பாடி சாமர்த்தியமா டிஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கணும்னு ஸ்ட்ராங்கா யூகம் வருதே சார். ரைட்டு. அந்த காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு போன வெள்ளை சட்டக்காரனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார். மேற்கொண்டு எந்த ரூட்ல இந்த கேஸை தொடரலாம்னு நினைக்கிறீங்க ஜெயசீலன்? அவன் காரை கழுவுனது ஒரு குளம்னு தெரிய வந்திருக்கு சார். அந்த குளத்து தண்ணில கொஞ்சம் பெட்ரோல் கேன்ல இருந்தது நல்லதா போச்சு. அதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் படி பாசி பிடிச்ச அந்த குளத்துக்கு பக்கத்துல தோல் பதனிடுற யூனிட் 1 இயங்கிக்கிட்டு இருக்கணும் சார். சென்னையில 3 இடத்துல அந்த மாதிரி யூனிட்ஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல குளங்கள் இருக்கு. அந்த 3 குளத்துல இருந்தும் தண்ணி சாம்பிள் எடுத்து அனுப்பி வச்சிருக்கேன். பெட்ரோல் கேன்ல உள்ள தண்ணி எந்த சாம்பிளோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது டெலிஃபோன் ஒலித்து, ஹலோ இன்ஸ்பெக்டர் ஜெயசீலன் ப்ளீஸ். ஜெயசீலன் தான் பேசுறேன். நான் ஃபாரன்சிக் லேப்ல இருந்து தேவராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். 3 வாட்டர் சாம்பிள் அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? ஆமா. அதுல சாம்பிள் பியோட பெட்ரோல் கேன்ல இருந்த வாட்டர் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. சாம்பிள் பி எந்த குளத்துல இருந்து எடுத்தீங்களோ அந்த குளத்து தண்ணியில தான் கார் கழுவப்பட்டிருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். ஜெயசீலன் போனை வைத்து, சார் அந்த எதிர்பார்த்த ரிப்போர்ட் வந்துடுச்சு. சாம்பிள் பி பெட்ரோல் கேன் தண்ணியோட மேட்ச் ஆகுதான் என்றார். அந்த சாம்பிள் எந்த குளத்துல இருந்து எடுத்தீங்க? ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல சோழிங்கபுரத்துக்கு முன்னாடி ஒரு தோல் பதனிடும் ஃபேக்டரி இருக்கு சார். அதுக்கு பக்கத்துல இருந்து எடுத்தது சார். சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கிறது நார்த் சென்னை, கார் கழுவப்பட்டிருக்கிறது சவுத் சென்னை, ஷியாமோட வீடு இருக்கிறது அமிஞ்சிக்கரை. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்ட். எப்படி முடிச்சு போடுறது? முதல்ல சோழிங்கபுரம் பக்கத்துல இருக்கிற அந்த குளத்துக்கு போய் பார்க்கலாம் சார். ரைட். அரை மணியில் அங்கே இருந்தார்கள். குளம் முக்கிய சாலையை விட்டு சரிந்து கீழே இருந்தது. கலங்களாக இருந்தது. நாற்றம் எடுத்தது. கரையில் சில எருமை மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. இந்த 2 நாள்ல சிட்டில அடையாளம் தெரியாம எந்த பாடியும் கண்டெடுக்கப்படல ஜெயசீலன். ஒரு டெட் பாடியை எப்படியெல்லாம் டிஸ்போஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்க. 1000 வழிகள் இருக்கு சார். கடல்ல வீசலாம், மிதந்து வந்துடுமே. பூமியில புதைச்சிடலாம், பாதாள சாக்கடையில போட்டு விட்டுடலாம், குப்பையோட குப்பையா எரிச்சிடலாம் என்று திரும்பி ஜெயசீலன் பார்வை தூரத்தில் மலைமலையாய் குவித்திருந்த குப்பை மேடுகளின் மேல் நிலைத்தது. கொஞ்சம் இருங்க சார். கான்ஸ்டபிள் பக்கம் திரும்பி, ஜூலிய ஜீப்ல இருந்து இறக்கி அந்த குப்பைமேட்டு பகுதிக்கு கொண்டு வாங்க என்றார். ஜூலி அதன் ட்ரைனருடன் ஜீப்பை விட்டு இறங்கியது. பாய்ச்சலாக ஓடி வந்தது. குப்பை மேடுகளின் மேல் தாவி ஏறியது. ஒரு சரிவில் இறங்கி 2 முன்னங்கால்களாலும் பரபரவென்று தோண்டி காட்டியது. அடுத்து 2 கான்ஸ்டபிள்கள் முகத்தில் கர்ச்சீப் கட்டிக்கொண்டு மண்வெட்டிகளுடன் காரியத்தில் இறங்கினார்கள். 3 அடி ஆழத்திலேயே கிடைத்துவிட்டது ஷியாமின் பிணம். ஜெயசீலன் மூக்கை பொத்திக்கொண்டார். மெயின் ரோடில் பஸ்கள் தேங்கி சின்னதாக டிராஃபிக் ஜாம் ஆகி எல்லா முகங்களும் ஒரு பிணம் ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுவதை வேடிக்கை பார்க்க ஒரு வேனுக்கு பின்னால் தேங்கி நின்ற பைக்கில் படபடக்கும் இதயத்துடன் உட்கார்ந்திருந்த ரஜக் எதிர்பட்டவனை கேட்டான். என்னப்பா இங்கே கூட்டம்? அந்த குப்பமேட்டில் யாரையோ கொலை செஞ்சு புதைச்சிருக்கானுங்க சார். பணத்தை போலீஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதட்டிலிருந்து நழுவ போன சிகரெட்டை சுதாரித்து பிடித்தான் ரஜத். மக்கள் கூட்டம் கலைந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 11. மக்கள் கூட்டம் கலைந்து கொண்டிருந்தது. மயானம் வரை கூட வந்தவர்களில் முக்கியமான உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே புதிதாக போடப்பட்ட திடீர் பந்தலின் அடியில் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தார்கள். அழுது அழுது கண்கள் சிவந்த மாலினி இனி அழ கண்ணீர் இருப்பில்லாத நிலையில் வெறித்த பார்வையுடன் சோஃபாவில் சாய்ந்திருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்றார் எதிரே அமர்ந்திருந்த ஜெயசீலன். சொல்லுங்க சார்.
உங்க ஒத்துழைப்பு இல்லாம மேற்கொண்டு நாங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாத நிலையில இருக்கோம். அவரை உயிரோட கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு நம்பி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேனே சார். விம்மினாள். மன்னிக்கணுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி உங்க கணவர் ஈவினிங் 7:30 மணி சுமாருக்கு கொலை செய்யப்பட்டிருக்காரு. நீங்க எங்க கிட்ட காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மறுநாள் காலையில தான். சோ நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த சமயத்துல உங்க கணவர் உயிரோட இல்ல. அவர் இப்ப பிசினஸ் செய்யல, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அவர் வழக்கமா குடிக்கிறதுக்காக போற பார்கள்ல விசாரிச்சப்பவும் சமீபத்துல யாரோடவும் தகராறு ஏதும் ஏற்படலன்னு சொல்றாங்க. தனியா ஒரு மேஜையில உட்காந்து யாரோடையும் பேசாம குடிச்சிட்டு போயிடுவாருன்னு ஷியாம பத்தி சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில ஷியாம யார் கொலை செஞ்சிருக்கலாம்னு உங்க யூகம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மேடம். இப்ப கூட என் ஷியாம யாரோ கொன்னுட்டாங்கங்கிறத என்னால நம்பவே முடியலங்க சார். எனக்கு அவரோட குடிப்பழக்கம் ஒண்ணுதான் பிடிக்காது. அவரை காதலிச்சு கல்யாணம் செய்துகிட்டவ சார்னா. எங்க அப்பாவை ஏத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. எனக்கு ஷியாம தவிர வேற உலகமே தெரியாது. இனிமே நான் எப்படி வாழ போறேன்னே புரியல மேடம். இந்த கொலைய எந்த வகையில சேர்க்கறதுன்னு புரியல. கைப்பற்றின ஷியாமோட பாடியில செயின், வாட்ச், மோதிரம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதனால நிச்சயமா பணத்துக்காக ஒரு திருடன் நடத்தின தாக்குதல் இல்ல இது. கொலை நிகழ்ந்தப்போ ஷியாம் பின் சீட்ல இருந்திருக்காரு. அப்படின்னா அவரை பின் சீட்ல வச்சு டிரைவ் பண்ணினவன் அறிமுகமான ஒரு ஆளாத்தான் இருக்க முடியும். கத்தியால குத்தி இருக்கான். 4 தடவை குத்தி இருக்கான். குத்தின கத்திய குளத்துல வீசி இருக்கான். அதை கைப்பற்றியாச்சு. ஏதோ ஒரு முன்விரோதத்துல ஒருத்தன் இந்த கொலைய செஞ்சிருக்கலாம். அப்ப கூட கொலைய மறைக்க எதுக்காக இத்தனை அபத்தமான முயற்சிகள்னு புரியல. ஷியாம் கொலை செய்யப்பட்டது உடனே உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது அவன் நோக்கமா இருந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. சமீபத்துல ஷியாமுக்கு எங்கேயாவது யாரோடையாவது தகராறு ஏற்பட்டுச்சா? தலையை குறுக்கில் அசைத்தாள் மாலினி. இல்லையே சார். அவர் நிதானத்துல இருந்தா தானே யார் கூடவும் சண்டை போடுவாரு. எப்பவும் இடைவிடாம தண்ணில மிதக்கிறவர் சார் அவரு. ரைட். உங்களுக்கு சமீபத்துல யாராச்சும் அறிமுகமானாங்களா? இல்ல சார். சமீபத்துல உங்க கணவரோட நடவடிக்கைகளை பத்தி யாராச்சும் அக்கறையா விசாரிச்சாங்களா? மாலினியின் முகத்தில் ஒரு சின்ன ஒலிக்கீற்று. சார், ஷியாமோட பழைய ஃப்ரெண்டு ரஜத்தை சமீபத்துல சந்திச்சேன் சார். சச்சா, அவரு ரொம்ப நல்லவர் சார். விடுங்க. நீங்க முதல்ல விபரம் சொல்லுங்க. அவர் மேல சந்தேகப்பட எதுவும் இல்லைன்னா லிஸ்ட்ல இருந்து நாங்களே விலக்கிடுறோம். யார் அது ரஜத்? பாம்பேல நான், ஷியாம், இந்த ரஜத் எல்லாரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க சார். அப்போ எனக்கும் ஷியாமுக்கும் காதல் ஏற்பட்டப்போ எங்க காதல் வளர ரஜத் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வீட்டை விட்டு ஓடி வந்து நாங்க திருட்டு கல்யாணம் செய்துக்க அவர் தான் உதவியா இருந்தாரு. ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல சாட்சி கையெழுத்து போட்ட 2 பேர்ல அவரும் ஒருத்தர். அவர் சென்னையில தான் இருக்காரா? ஆமா சார். ஆனா நடுவுல எங்களுக்குள்ள தொடர்பு இல்ல. சமீபத்துல தான் அவரா ஃபோன் செஞ்சு பேசினாரு. அப்புறம் நாங்க சந்திச்சோம். 4 வருஷமா நாங்க ஒரே ஊர்ல இருந்தும் சந்திக்கல. அவரை இடைவெளி விட்டு சந்திச்சப்போ என்ன பேசுனீங்க? எனக்கு எல்லா வசதியும் இருந்தும் மனசுக்கு பிடிச்ச கணவர் அமைஞ்சும் அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது ஒண்ணுதான் பெரிய குறையா இருக்கு. நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தும் திருத்த முடியல. முடிஞ்சா நீங்களாவது உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவரை திருத்துங்கன்னு சொன்னேன். எனக்கு ஆறுதல் சொன்னாரு. முயற்சி செய்யறேன்னாரு. அவர் சென்னையில எங்க இருக்காரு? புரசைவாக்கத்துல ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறதா சொன்னாரு. நான் போனதில்ல. என்ன பண்றாரு அவரு? ஏதோ மருந்து தயாரிக்கிற கம்பெனில வேலை பார்க்கறதா சொன்னாரு. எங்க இருக்கு அவரோட ஆபீஸ்? சோழிங்கபுரத்துல. ஜெயசீலன் விழிகள் விரிந்தன. எங்கன்னு சொன்னீங்க? சோழிங்கபுரம்னு சொன்னேன். அதுக்கு பக்கத்துல இருந்து தாங்க ஷியாமோட பணத்தை எடுத்தோம். உங்க நண்பருக்கு கார் டிரைவிங் தெரியுமா? தெரியும்னு தான் ஞாபகம். அவர் அனாவசியமா நீங்க சந்தேகப்பட தேவையில்லை சார். என் மேல அக்கறை உள்ள நல்ல மனுஷர், வெல்விஷர். அவளையே சில வினாடிகள் உன்னிப்பாக பார்த்தார் ஜெயசீலன். நான் கேட்குற ஒரு தர்ம சங்கடமான கேள்விக்கு மறைக்காம உண்மை சொல்ல முடியுமா? என்ன சார்? ஷியாம், நீங்க, அந்த ரஜத் 3 பேரும் பாம்பேல ஒரே காலேஜ்ல படிச்சதா சொன்னீங்க. ரஜத் உங்ககிட்ட நட்பு ரீதியா மட்டும்தான் பழகினாரா? இல்ல அவர் மனசுலயும் உங்க மேல ரகசியமா ஏதாச்சும் காதல் இருந்ததா? இப்படி கொச்சையா நான் கேட்கறதுக்கு காரணம் இருக்கு. சொல்லுங்க. சில வினாடிகள் மௌனமாக இருந்தால் மாலினி. சொல்லுங்க மேடம். ஷியாமே போயிட்டாரு. இப்போ எனக்குள்ளேயே சத்தியம் செஞ்சுக்கிட்ட ஒரு ரகசியத்தை எதுக்காக சொல்லணும்னு யோசிக்கிறேன். நீங்க மனம் திறந்து பேசினாதான் குற்றவாளியை நாங்க பிடிக்க முடியும் மேடம். சார், எனக்கும் ஷியாமுக்கும் கல்யாணம் ஆனப்புறம் ஒரு தடவை நான் ரஜத்தை சந்திக்க போயிருந்தேன். அப்போ எதேச்சையா அவரோட டைரியை படிக்கிற சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சு. படிச்சு நான் வேர்த்துட்டேன். அதுல என்னை பத்தி காதல் கவிதைகள் எழுதி வச்சிருந்தாரு. என்னை மானசீகமா நேசிக்கிறதாகவும் ஷியாம் நேசிக்கிறது தெரிஞ்சதும் விட்டு கொடுத்துட்டதாகவும் இனி நட்பு மட்டும்தான் தொடரும்னு டீசெண்டா எழுதியிருந்தாரு. நான் எடுத்த இடத்துலயே டைரியை வச்சுட்டு சத்தமில்லாம வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரை பாக்குறப்ப எல்லாம் எனக்கு ஒரு இரக்கமும் மரியாதையும் வந்துடும். டைரியில எழுதியிருந்தவாறு ரஜத் இன்னைக்கு வரைக்கும்
ஒரு டீசெண்டான நண்பராத்தான் பழகிட்டு இருக்காரு. ஜெயசீலன் சிந்திக்க துவங்கினார். எனக்கு அந்த ரஜத்தோட விலாசம் வேணுமே. நீங்க கேட்டதால இவ்வளவு விரிவா சொன்னேன். என் கல்யாணத்துக்கு அவ்வளவு உதவியா இருந்த ஒரு நல்ல நண்பரை நீங்க சந்தேகப்பட்டு எதுவும் விசாரிக்க வேணாம். என் கணவரை கொலை செய்யறதால அவருக்கு எந்த லாபமும் இல்லை சார். மனுஷ மனம் ரொம்ப வித்தியாசமானதுங்க மாலினி. ஒரு அசாத்தியமான மோட்டிவ் என்னால உருவாக்க முடியும். என்ன சொல்றீங்க? ரஜத் உங்களை ஆழமா நேசிச்சவர், தன் நண்பனுக்காக தன் காதலை தியாகம் செஞ்சு தன் உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளே ரகசியமா புதைச்சுக்கிட்டவர். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நீங்க அவரை சந்திக்கிறீங்க. ஷியாம் இப்போ பழைய ஷியாமா இல்லைங்கிறத சொல்றீங்க. அவரோட குடிப்பழக்கத்தால உங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிட்டதை புலம்புறீங்க. ரஜத் உங்களுக்கு ஆறுதல் சொல்றார். அதே சமயம் ரஜத்தோட உள் மனசு எப்படி புலம்பும்னு யோசிச்சு பாருங்க. இவன் நல்லா சந்தோஷமா வச்சுப்பான்னு தானே என் காதலியை விட்டு கொடுத்தேன். மாலினியோட அருமை தெரியாம இப்படி அவளை வருத்தப்பட வைக்கிறானே, இவன் எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த ரீதியில ஷியாம் மேல ஒரு வெறுப்பு அர்ச்சனை உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு தானே இருக்கு. அந்த வெறுப்பு ஒரு எல்லையில கொலை திட்டமா உருவெடுத்திருக்கலாம். ஷியாமால நம்ம மாலினிக்கு இப்ப எந்த சந்தோஷமும் இல்ல. அதனால ஷியாம கொன்னுட்டாதான் மாலினிக்கு நிம்மதின்னு ரஜத் மனசுல ஒரு தீர்மானம் உருவாகி இருக்கலாம். அதனால ஏன் அந்த ரஜத் திட்டம் போட்டு இந்த கொலையை செஞ்சிருக்க கூடாது? சோழிங்கபுரத்துல அவரோட ஆபீஸ் இருக்கிறதால அந்த திறந்தவெளி குப்பை தொட்டிய அவர் அடிக்கடி பார்த்திருக்கலாம். பிணத்தை மறைக்கிறதுன்னு முடிவு செஞ்சப்புறம் தனக்கு அறிமுகமான ஒரு இடம் தான் யோசனைக்கு வரும் மேடம். நீங்க சொல்ற கற்பனை பொருத்தமா தான் இருக்கு. ஆனா ரஜத்தை என் மனசு சந்தேகப்பட விரும்பல சார். நீங்க அட்ரஸ் கொடுங்க மேடம். தயக்கத்துடன் அவன் விலாசம் கொடுத்தாள் மாலினி. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் யூகங்கள் தானே? இந்த கொலையோட ரஜத்தை சம்பந்தப்படுத்துற விதமா வேற ஏதாவது தடயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? காருக்குள்ள நிறைய கைரேகைகள் எடுத்திருக்கோம். ரஜத்தோட கைரேகை அதுல ஏதாவது ஒரு ரேகையோட மேட்ச் ஆகலாம். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பார்க்கிங் சீட்டு போடுற ஒருத்தன் காரை நிறுத்திட்டு போன வெள்ளச்சட்டக்காரனை அடையாளம் காட்ட தயாராயிருக்கான். இப்ப ரஜத் விலாசத்துக்கு அவனையும் கூட்டிகிட்டு தான் நான் போக போறேன். தான் பார்த்தது அவனைத்தான்னு அந்த பையன் சொல்லிட்டா அதுக்கப்புறம் ரஜத் கிட்ட இருந்து உண்மைகளை வரவழைக்கிறது பெரிய விஷயமே இல்ல என்றார் ஜெயசீலன். அந்த குரலில் அசாத்தியமான உறுதி இருந்தது. அத்தியாயம் 12. அந்த குரலில் அசாத்தியமான உறுதி இருந்தது. என்ன சொல்றீங்க ரஜத் என்றாள் மதுமிதா நம்ப முடியாமல். திறந்து வைத்திருந்த தனது பெட்டியில் அவசரமாக துணிகளை அள்ளி வைத்துக் கொண்டிருந்த ரஜத், மதுமிதா, இப்ப உனக்கு விபரமா எதுவும் சொல்ல சந்தர்ப்பம் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஊரை விட்டு நான் புறப்பட்டாகணும் என்றான். அதான் ஏன்னு கேக்குறேன். ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன் மது. நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா இங்க இருக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு நானே உன்னை தொடர்பு கொள்றேன். அப்போ நீ என் மேல நம்பிக்கை இருந்தா புறப்பட்டு வா. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்தலாம். இப்ப கேள்விகள் கேட்டு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. சூட்கேஸை மூடினான். பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டான். அவனுடைய அவசர செய்கைகளை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தாள் மதுமிதா. ஷூ அணிந்த ரஜத் சூட்கேஸை கையில் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு நடக்க குறுக்கே கை நீட்டி நின்றாள் மதுமிதா. எனக்கு விளக்கம் சொல்லாம நீங்க போகக்கூடாது ரஜத். ஏன் இப்படி திருடன் மாதிரி ஓட பாக்குறீங்க? யாருக்காக பயந்து இப்படி ஓடுறீங்க? என்ன உங்க சிக்கல்? மது, என் நிலைமை உனக்கு புரியாது. விபரமா சொல்ல இப்ப சந்தர்ப்பம் இல்ல. சட்டத்தோட பார்வையில நான் இப்ப குற்றவாளி. போலீஸ் எந்த நேரத்திலையும் என்னைய தேடி வந்து கைது செய்யலாம். புரிஞ்சுதா? போலீஸ் என்றதும் வெளவெளத்து போனாள் மதுமிதா. நீட்டி அவள் கையை விலக்கிவிட்டு விடுவிடுவென்று அந்த அறையை விட்டு வெளியேறினான் ரஜத். சாலைக்கு வந்து ஆட்டோ என்று அழைத்தான். அவனுடைய அறையில் பிரம்மை தட்டி அப்படியே நின்று கொண்டிருந்த மதுமிதா தடதடவென்று பூட்ஸ் ஒலிகள் கேட்டு திரும்பினாள். உள்ளே நுழைந்தார்கள் ஜெயசீலனும் சில கான்ஸ்டபிள்களும். ஹலோ, நீங்க யாரு? இந்த ரூம்ல இருக்கிற ரஜத் எங்க என்றார் ஜெயசீலன். அங்கே மேஜை மேல் இருந்த ரஜத்தின் போட்டோவை பார்த்துவிட்டு பார்க்கிங் சீட்டு போடும் பையன், சார் இவன்தான் சார், வெள்ள மாருதியை கொண்டு வந்து நிறுத்திட்டு போன ஆளு இவனேதான் என்றான் உற்சாகமாக. மதுமிதாவின் அருகில் வந்த ஜெயசீலன், உங்களைத்தான் கேட்டேன், ரஜத் எங்க? என் பேர் மதுமிதா. எனக்கு ரஜத்தோட நெருக்கமான பழக்கம். ஐ லவ் ஹிம். நீங்க எதுக்காக ரஜத்தை தேடி வந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க சார் என்றாள். ரஜத் தன் நண்பன் ஷியாம கொலை செஞ்சிருக்காரு. அவரை கைது செய்யணும். மை காட்! நெற்றியை பிடித்து கொண்டாள். ரஜத் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க, எங்க ரஜத்? நீங்க சொல்லாம மறைச்சா உங்களை ஸ்டேஷன் லாக்கப்புக்கு கொண்டு போய் வச்சு லேடி ஆபீசரை விட்டு வேறு விதமா விசாரிக்க வேண்டி இருக்கும் மேடம். மிரண்டு போனாள் மதுமிதா. சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி நான் ரஜத்தை பார்க்க வந்தேன். அவர் சூட்கேஸ்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பயண ஏற்பாட்டுல இருந்தாரு. நான் வற்புறுத்தி கேட்டப்புறம் சட்டத்தோட பார்வையில நான் ஒரு குற்றவாளி, போலீஸ் என்ன தேடி வரப்போகுது, அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு சொன்னாரு. விபரமா எதுவும் சொல்லாம இப்பதான் புறப்பட்டு போனாரு. எங்க போறதா சொன்னாரு? எங்க போறதுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னாரு சார். ஜெயசீலன் வேகமாக ஜீப்புக்கு வந்தார். வயர்லெஸ் மைக்கை ஆன் செய்தார்.
உத்தரவுகள் பிறப்பிக்க துவங்கினார். ஜெயசீலன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார். அத்தியாயம் 13. ஜெயசீலன் லாக்கப்பின் கதவை திறக்க சொன்னார். உள்ளே வந்தார். சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்த ரஜத் மெதுவாக எழுந்து நின்று கொண்டான். என்ன ரஜத், நான் சொன்னதையெல்லாம் யோசிச்சு பாத்தியா? மரண தண்டனைய அனுபவிச்சே தீர்றதுன்னு முடிவா, இல்ல உண்மையை ஒத்துக்கிட்டு கருணை காட்டச் சொல்லி ஆயுள் தண்டனையா மாத்திக்கிறதா உத்தேசமா? ரஜத் எதுவும் பேசவில்லை. ஒரு கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையா தமிழ்நாட்டுல? இத பாரு, நீ இந்த கொலையை எதுக்காக செஞ்ச, எப்படி செஞ்ச, இதெல்லாம் நாங்க முழுக்க யோசிச்சு வச்சாச்சு. எந்த இடத்துலயும் எங்களுக்கு கேள்விகளே இல்ல. எங்களுக்கு இப்ப வேண்டியதெல்லாம் உன்னோட ஒப்புதல் வாக்குமூலம் ஒண்ணுதான். ஜெயசீலனின் முகத்தையே உற்று பார்த்தான். உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டான் ரஜத். சொல்லு, மெதுவா நிதானமா சொல்லு. சார், நான் நல்லா யோசனை செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வெரி குட், எல்லாம் சொல்லு. என் வாழ்க்கையில ஒரு காதல் இல்லைன்னா இப்போ நீங்க கேட்காமலேயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருப்பேன். என்ன முழுசா நம்பின மதுமிதாவை நான் ஏமாத்த விரும்பல. எனக்கு தண்டனை கிடைச்சா என் வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படாது, அவ வாழ்க்கையும் சேர்ந்துதான் பாதிக்கப்படும். அதனால உண்மையை சொல்லிடுறேன், இந்த கொலைய நான் செய்யல அதிர்ந்தார் ஜெயசீலன். அதிர்ச்சியை மறைத்து கொண்டு என்ன சொல்ற என்றார் நம்பாமல். ஆமா சார், ஷியாமோட பிணத்தை மறைச்ச காரியம் ஒண்ணுதான் நான் செஞ்சேன். கொலைய நான் செய்யல. விபரமா சொல்லு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி 7:45 மணி இருக்கும் சார். எனக்கு ஃபோன் வந்திருக்கிறதா மேன்சன் மேனேஜர் ரூம்ல இருந்து ஆள் வந்து சொன்னான். போய் பேசினேன். பேசினது மாலினி. அவளுக்கு ரொம்ப அவசரமா என்னோட உதவி தேவைப்படுறதாகவும் தான் உடனே புறப்பட்டு பெசன் நகர் பீச்சில் காத்திருக்கிறதாகவும் அவளை சந்திக்கணும்னு சொன்னான். நானும் சரின்னு உடனே புறப்பட்டு போனேன். அப்புறம் பெசன் நகர் பீச்சில் ரொம்ப பதட்டமா எனக்காக காத்துக்கிட்டு இருந்தா மாலினி. நான் என்னன்னு விசாரிச்சேன். ஷியாம் அவகிட்ட ஏதோ மனம் விட்டு பேசணும்னு கடற்கரைக்கு அவளை கார்ல கூட்டிக்கிட்டு வந்தானா. 2 பேரும் காரோட பின் சீட்ல உட்காந்து பேசினாங்களாம். அப்போ மாலினி அவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு பல பேரோட சுத்துறதா கடுமையா குற்றம் சாட்டினானா. இவ பொறுமையா மறுத்தாலாம். வாக்குவாதம் முற்றி போய் அவன் இவளை அரைஞ்சதோட இல்லாம கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க இவ தன் கைப்பையில தற்காப்புக்காக வச்சிருக்கிற கத்தியை எடுத்து ஒரு ஆவேசத்துல ஷியாம மாறி மாறி குத்திட்டாளாம். சில நிமிஷங்கள்ல அவன் செத்துட்டான். நடந்தது என்னன்னு இவளுக்கு உணர்றதுக்கே கொஞ்ச நேரம் ஆகியிருக்கு. அந்த சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியாம எனக்கு ஃபோன் செஞ்சிருக்கா. நீங்க என்ன சொன்னீங்க ரஜத்? எனக்கு ஒரு கொலை செஞ்சுட்டாலேன்னு மாலினி மேல கோபமே வரல சார். ஏன்னா ஷியாம் ஒரு மிருகம், கொலை செய்யப்பட வேண்டியவன் தான். கோடிக்கணக்கான சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவன் திட்டம் போட்டு அவளை காதலிச்சிருக்கான். வீட்டை ஏத்துக்கிட்டு கல்யாணம் செய்துகிட்டாலும் பின்னாடி ஒன்று சேர்ந்து மாலினியோட அப்பாவோட சொத்து முழுக்க மாலினி மூலமா அவனுக்கு வந்துடும்னு அவன் கணக்கு போட்டிருக்கான். ஆனா அவங்க அப்பா கடைசி வரைக்கும் தன் கோபத்துல இருந்து மாறவே இல்லை. தன்னோட சொத்துக்களை எல்லாம் 7 அனாதை இல்லங்களுக்கு பிரிச்சு உயில் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. சீட்டாட்டத்திலையும் தண்ணியிலையும் சிக்கியிருந்த ஷியாமுக்கு இது ஒரு பெரிய அடியா விழுந்துடுச்சு. இந்த மிகப்பெரிய ஏமாற்றம் மாலினி மேல வெறுப்பா மாறிடுச்சு. அவளை சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சான். அடி உதைன்னு நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கா சார். மாலினி உடம்பு பூரா அவன் சிகரெட்டால சுட்டு கொடுமைப்படுத்தியிருக்கான். அவளை எல்லாரோடவும் சம்பந்தப்படுத்தி சந்தேகப்பட்டு வார்த்தையாலேயே கொன்னுருக்கான் சார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷ மிருகத்தை மாலினி கொலை செஞ்சது தப்பே இல்லைன்னு எனக்கு பட்டுச்சு. அதனால அவ பட்ட கஷ்டம் போதும், சட்டத்தால வேற கஷ்டப்பட வேணாம்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து கார்ல புறப்பட்டு பீச்சுக்கு வந்தது யாருக்காவது தெரியுமான்னு மாலினிய கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னான். அவளை வீட்டுக்கு போக சொன்னேன். மறுநாள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல புருஷனை காணோம்னு ஒரு புகார் கொடுக்க சொன்னேன். ஷியாமோட பணத்தை மறைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அவளை அனுப்பி வச்சுட்டு நான் கார் எடுத்துக்கிட்டு சிட்டி முழுக்க சிந்தனையோட சுத்தினேன். மழை வேற வந்துடுச்சு. அப்புறம்தான் குப்பையோட குப்பையா மறைச்சிட்டா சீக்கிரம் உடம்பு அழுகி அடையாளம் தெரியாம போயிடும்னு யோசனை வந்து அதை செயல்படுத்தினேன். காரை கழுவி சென்ட்ரல்ல நிறுத்திட்டு ரூமுக்கு போயிட்டேன். எந்த தப்பும் இல்லாம செய்துட்டதா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சாமர்த்தியமா பணத்தை கைப்பற்றிட்டீங்க. பக்கத்துல ஆபீஸ் முடிஞ்சு புறப்பட்டேன்னா அதை பார்த்துட்டேன். பகீர்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யறதுன்னு மண்டைய பிச்சுக்கிட்டேன். உதவி செய்ய போய் நானே குற்றவாளி மாதிரி மாட்டிக்குவேணும்னு பயம் வந்துடுச்சு. ஊரை விட்டு போயிடலாமான்னு தீர்மானிச்சேன். அதை செயல்படுத்துறதுக்குள்ள கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வச்சு என்ன நீங்க மடக்கிட்டீங்க. இதான் உண்மை. மாலினி தற்காப்புக்காகத்தான் கொலை செஞ்சா. அவளுக்கு உதவுறதுக்காகத்தான் நான் பணத்தை மறைச்சேன். அதுக்கு உண்டான தண்டனையை மட்டும் அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன் சார். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு மாலினியை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் முடிவுக்கு வர முடியும். ஷியாம் ஒரு மிருகம் மாதிரி நடந்துகிட்டது உனக்கு எப்படி தெரியும் ராஜா? எல்லாம் மனம் விட்டு மாலினியே சொன்னதுதான். நாங்க ஒரு தடவை பனகல் பார்க்ல சந்திச்சோம். அப்படியா? எவ்வளவு சதவிகிதம் நீ உண்மை பேசியிருக்கன்னு சீக்கிரம் நான் சொல்லிடுவேன் என்றார் ஜெயசீலன். தன் தொப்பியை சரி செய்து கொண்டு மீசையை ஒரு தரம் தடவிக்கொண்டார்.
அத்தியாயம் 14. ஆத்திரமாக நின்ற மாலினியை பார்த்தார். நான்சென்ஸ் என்றாள் மாலினி. நான் என் ஷியாம கொலை செஞ்சேனா? பிணத்தை மறைக்க உதவச் சொல்லி ரஜத்துக்கு போன் செஞ்சேனா? ஷியாம் என் மேல சந்தேகம் வச்சிருந்தாரா? இதெல்லாம் பேத்தல் சார், அற்புதமான கற்பனை. ரஜத் சொல்றது பொருத்தமா இருக்கேங்க மாலினி. தன் மாமனார் சொத்து தனக்கு கிடைக்கலங்கிற வருத்தத்துல ஷியாம் உங்களை கொடுமைப்படுத்தி இருக்காரு. அந்த ஆத்திரம் உங்க மனசுல இருக்குமே. தன் மாமனார் சொத்து தனக்கு கிடைக்கலன்னு ஷியாமுக்கு ஏமாற்றமா? இது என்ன புது கதையா இருக்கு? உங்க அப்பா சாகரப்ப தன் சொத்துக்களை அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சுட்டு தானே செத்தாரு. யார் சொன்னது அப்படி? பாம்பேல இருக்கிற எங்க அப்பாவோட சொத்துக்கள் முழுக்க எனக்கு தான் வந்துச்சு. அந்த சொத்தை எல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கோம். மாதம் 1,00,000க்கும் மேல வாடகை வருது. அதுலதான் குடும்பம் ஓடுது. கொஞ்சம் இருங்க. மாலினி தன் அறைக்கு சென்று பத்திரங்களுடன் திரும்பினாள். பாருங்க, சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்குன்னு பாருங்க. வாடகைக்கு இருக்கிறவங்களோட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்டை பாருங்க. எங்க அப்பா கோபப்பட்டது உண்மை. ஆனா அப்புறம் சமாதானம் ஆயிட்டாரே. குழப்பமாக அவளை பார்த்தார். ஷியாம் உங்களை அடிச்சு உதைச்சு கொடுமைப்படுத்தலையா? சேச்ச, அவர் எவ்வளவு டீசென்ட் தெரியுமா? உங்க மேல சந்தேகப்படலையா அவரு? நெவர். அவர்கிட்ட ஒரே குறை, அந்த குடிப்பழக்கம் மட்டும்தான். உங்க உடம்பு புறா அவர் சிகரெட்டால சுட்டு சித்திரவதை செய்யல. எனக்கு சிரிப்பு தான் வருது சார். என்னோட வந்திருக்கிற ஒரு லேடி ஆபீசரை விட்டு உங்களை செக் செய்ய விரும்புறேன். ஒத்துழைக்க முடியுமா? தாராளமா. பெண் சப் இன்ஸ்பெக்டர் மாலினியை அழைத்து கொண்டு அருகில் இருந்த அறைக்குள் சென்று திரும்பி, நோ சார், இவங்க உடம்புல சிகரெட்டால சுட்ட தழும்பு எதுவும் கிடையாது என்றாள். அப்படின்னா ரஜத் ரொம்ப அழகா பொய் சொல்லியிருக்கான் என்றார் ஜெயசீலன். தான் மாட்டிக்கிட்டதால தப்பிச்சுக்கிறதுக்காக என்ன மாட்டிவிட இப்படியெல்லாம் கதை விட்டுருக்கார் சார் ரஜத் என்றாள் மாலினி. ஜெயசீலன் கையில் இருந்த ஸ்டிக் மெதுவாக சுழன்றது. அத்தியாயம் 15. சார், என்ன நம்புங்க, நான் சொன்னதுதான் உண்மை. நான் நடிக்கல. மாலினி தான் நடிக்கிறா. தன் அப்பா அனாதை இல்லத்துக்கு சொத்து எழுதிட்டு செத்து போனதா சொன்னது அவதான். தன்னை ஷியாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறதா சொன்னது அவதான். அவ மேல எனக்கு பரிபூர்ணமா இரக்கம் ஏற்படுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கா என்றான் ரஜத். அவ மேல நீ எதுக்காக இறக்கப்படணும்? அப்பதானே அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு பிணத்தை மறைக்கிற பொறுப்பை நான் ஏத்துப்பேன். அதுக்காக. இப்ப யோசிச்சா எல்லாமே நாடகம்னு நினைக்கிறேன் சார். அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஷியாம கொலை செய்யற நோக்கத்துல இருந்திருக்கா. அப்பதான் நான் போன் செஞ்சு பழைய நட்பை புதுப்பிச்சிருக்கேன். ஒரு அப்பாவி மாட்டினான்னு நினைச்சு அழகா திட்டம் போட்டிருக்கா. அவ மேல இரக்கம் வர மாதிரி பொய்யா சொல்லியிருக்கா. சம்பவம் நடந்த அன்னைக்கு பெசன் நகர் பீச்ல வச்சு இவளே ஷியாம கொலை செஞ்சுட்டு என்ன கூப்பிட்டு தற்காப்புக்காக செஞ்சேன்னு அங்கேயும் ஒரு புது நாடகமாடி என்ன நம்ப வச்சுட்டா சார். என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். நான் கொலை செய்யல. நீ சொல்ற எல்லாம் நம்புறதுக்கு ஆதாரம் சரியா இல்லையே ரஜத்? மாலினி சொல்றது தானே நம்புற மாதிரி இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி இப்போ கொலைப்பழிய மாலினி மேல போடுறதுக்காக நீ ஏன் எல்லாத்தையும் கற்பனையா சொல்லக்கூடாது? நாங்க சந்திச்சத பேசினத அவ எனக்கு போன் செஞ்சு பீச்சுக்கு வர சொன்னதையெல்லாம் என்னால எப்படி சார் நிரூபிக்க முடியும்? அதுக்கெல்லாம் சாட்சி எதுவும் இல்லையே. அதனாலதான் சொல்றேன், பேசாம கொலைய ஒத்துக்கோ. என்ன சார் நீங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சார், ஒரு கொலைக்கு காரணம் வேணாமா? நான் எதுக்காக சார் ஷியாம கொலை செய்யணும்? இது கேள்வி. ரஜத், உனக்கு பாம்பேல படிச்சப்பவே மாலினி மேல ரகசியமா ஒரு காதல் உண்டு. ஷியாம் அவளை நேசிக்கிறது தெரிஞ்சதும் நீ உன் காதல உள்ளுக்குள்ளேயே புதைச்சிட்ட. உண்மையா இல்லையா? இது என்ன புது கதையா இருக்கு? கதை இல்ல, நீ உன் டைரியில எழுதி வச்சதுதான். ஆனா அதை உனக்கு தெரியாம மாலினி படிச்சிருக்கா. ஐயோ கடவுளே, நான் அந்த மாதிரி மாலினிய நினைச்சு பார்த்ததும் இல்ல, டைரியில எழுதினதும் இல்ல. மாலினி இந்த திட்டத்துல என்ன பலிகடா ஆக்குறதுக்காக சாமர்த்தியமா சொன்ன பொய்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். ஜெயசீலன் சிந்தனையோடு தன் தாடையை தடவினார். உன் கருத்துப்படி ஷியாம மாலினி தான் கொலை செஞ்சிருக்கலாம், அப்படித்தானே? ஆமா சார். அப்பவும் ஒரு காரணம் வேணுமே. எதுக்காக ஷியாம மாலினி கொலை செய்யணும்? எதுக்காக மெனக்கெட்டு அந்த பழிய ஓ மேல சுமத்தணும்? அது எல்லாம் நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் யாரை சந்தேகப்படுறது, யாரை நம்புறதுன்னு புரியல என்றார் ஜெயசீலன். சற்று தள்ளி இருந்த டெலிபோன் ஒலித்தது. அத்தியாயம் 16. இரவு உடையில் கட்டிலில் படுத்திருந்த மாலினி கை நீட்டி பெரிய விளக்கை போட்டுக்கொண்டு சென்று எடுத்தாள். கண்களை கசக்கியபடி நேரம் பார்த்தாள். மணி இரவு 12:35. ஹலோ, மாலினி ஹியர். மாலினி, நான் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயசீலன் பேசுறேன். என்ன சார் இந்த நேரத்துல? மேடம், லாக்அப்ல வச்சிருந்த ரஜத் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தப்பிச்சிட்டான். அவன் உங்க மேல ஒரு ஆத்திரத்துல இருக்கான். அவன் அங்கே வரலாம். நீங்க எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நான் உடனே உங்க பாதுகாப்புக்காக கான்ஸ்டபிள்களை அனுப்பி வைக்கிறேன். சரி சார் என்று சொன்ன போதே மாலினிக்கு வியர்த்து விட்டது. துடிக்கும் இதயத்தை அழுத்தி கொண்டாள். அரைக்கதவின் தாழ்பால் சரியாக போடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து கொண்டாள். சுவர்கடிகாரத்தின் டிக் டிக் ஒலி பெரிதாக கேட்டது. சில நிமிடங்களுக்கு பின் அந்த அறையின் ஒரு ஜன்னல் கண்ணாடி சிலீர் என்று உடைந்து நொறுங்க கையில் ஒரு கடப்பாரையுடன் ஆவேசமாக அறைக்குள் பிரவேசித்தான் ரஜத்.
ஒரே தாவலில் அவளை பிடித்து படுக்கையில் வீழ்த்தி கடப்பாரை பிடித்த கையை ஓங்கியபடி கத்தினான் ரஜத். சண்டாளி, சாமர்த்தியமா என்ன கொலகாரன் ஆக்கிட்டியே. நிஜமாவே ஒரு கொலகாரன் ஆயிட்டு போறேன். சொல்லுடி, ஏண்டி என்னை இப்படி மாட்டி விட்ட? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கொன்னுடாதீங்க ரஜத். நான் செஞ்சது தப்பு தான். இப்ப என்னை கொல்லாம விட்டுட்டா உங்களுக்கு 20 லட்சம் தரேன். எப்படியும் நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. எங்கேயாவது கண்காணாம போய் சந்தோஷமா இருங்க. 20 லட்சம் சின்ன தொகை இல்ல. என்னை கொலை செய்யறதுல என்ன பலன்? மரண தண்டனை தான் கிடைக்கும். யோசிங்க. ரஜத்தின் பிடி தளர்ந்தது. 20 லட்சமா? கண்டிப்பா தருவியா? நிச்சயமா, இப்பவே, ஹாட் கேஷ். ரஜத்தின் பிடி விலகியது. ரைட், கொடு, நான் போயிடுறேன். ஆனா ஷியாம ஏன் கொலை செஞ்ச? அதை சொல்லு. என் காதல் இப்போ வேற ஒருத்தன் மேல. ஷியாம கலட்டி விட்டுட்டு புதுசா கல்யாணம் செஞ்சுக்க திட்டம் போட்டேன். அதுக்கு ஷியாம ஒளிச்சாக வேண்டி இருந்துச்சு. அந்த சமயம் நீங்க வந்து சேர்ந்தீங்க. அழகா நாடகமாடி கொலையில உங்களை சம்பந்தப்படுத்திட்டேன். அழகா நாடகமாடினது நீ மட்டும் இல்ல, போலீஸும் தான். அதோ பாரு என்றான் ரஜத். ஜெயசீலனும் மற்றவர்களும் கையில் டேப் ரெக்கார்டருடன் உள்ளே வந்தார்கள். முற்றும்.